إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் சரியாக ஒரு வருடங்களுக்கு முன் நாம் நடத்திய அந்த ரமலான் என்ற அந்த பாடம் நினைவில் இருக்கும். மீண்டும் ஒரு முறை நடத்துவதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பையும் வசதிகளையும் தௌஃபீகையும் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதர சகோதரிகளே, சகோதரர்கள் சுட்டி காட்டினார்கள், ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுக்கும் ஒரு நினைவூட்டலை கொடுக்கின்றார்கள். அந்த சுன்னாவை பின்பற்றியவர்களாக நாம் இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நினைவூட்டல் மோமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நினைவூட்டுங்கள், நினைவூட்டல் மோமின்களுக்கு பயனளிக்கும், இறை விசுவாசிகளுக்கு பயனளிக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இறைவனை ஏற்று வாடும் விசுவாசிகள் பயன்பெறுவோம் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன் நான் இன்று இந்த சபையில் விசிட்டில் வந்திருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய பெற்றோர்களை வரவேற்கின்றேன். அவர்களுடைய இந்த வருகை நமக்கு உற்சாகம் அளிக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவர்களை ஆரோக்கியமுடனும் நல்ல ஒரு வாழ்க்கையுடன் இந்த இடத்திலே, இந்த வாழ்க்கையில், இந்த பூமியில் அவர்களை வைக்க வேண்டும். அத்துடன் அவர்களுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரத்தையும் அளிக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே துஆ கேட்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே ரமலானை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் 5-6 நாட்களுக்கு பிறகு முழுவும் மிக உற்சாகத்துடன் வானத்தை பார்த்து கொண்டிருக்கும், அந்த பிறையை பார்த்து கொண்டிருக்கும். ரமலான் தூங்கிவிட்டதா என்று ஒரு ஏக்கத்துடன் நாம் பார்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் நெருங்கி இருக்கின்றது. அந்த ரமலான் மாதத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த மாதம் எனக்கு எதை கொடுக்க வேண்டும்? இதுதான் கேள்வி. நான் இந்த மாதத்திலிருந்து எதை பெற வேண்டும்? இந்த மாதம் என்னை முன்னேற்றம் கொடுக்க வேண்டும், எனக்கு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும், என்னுடைய பாவங்களை மன்னிக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டும், எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு வலுவாக்க வேண்டும். இந்த இலக்கிற்காக 1436 ஆண்டுகளாக ஹிஜ்ரி 2 இன்று வரை முஸ்லிம் சமூகம், கோடான கோடி மக்கள் ரமலானை வரவேற்கின்றார்கள். ஆக நாமும் வரவேற்கின்றோம். நம்முடைய முன்னோர்களும் ரமலானுக்கு பல மாதங்களுக்கு முன்பே ஒரு இயக்கம்,
அவர்களுடைய துவா அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், இறைவா ரமலானை வழங்குவானாக. நாமும் அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான். ஆக என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் ஒரு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு முன்னேற்றம் பெரும் ரமலானாக மாறுவதற்கு நாம் துவா செய்வோம். நாம் உயர வேண்டும். ரமலான் இஸ் a month of change. அது மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம், என்னை உயர்த்தும் ஒரு மாதம். அந்த கண்ணோட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் ஒரு சில விஷயங்களை இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இதுதான் நம்முடைய கேப்ஷன். சென்ற வருடம் நாம் வளமான ரமலான், ப்ரொடக்டிவ் ரமலான் என்ற ஒரு கேப்ஷனை முன்னிறுத்தினோம். இந்த வருடம் நாம் இந்த கேப்ஷனை முன்னிறுத்துகின்றோம். ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை நாம் கழிப்போம் என்ற ஒரு எண்ணத்துடன் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா அதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கின்றது. நாம் இந்த அழைப்புக்கு வந்தது நோக்கமும், இந்த அமர்வுக்கு வந்த நோக்கமும் அதுதான். வருகின்ற ரமலானை மிக சிறந்த முறையில் நாம் கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன். ஆக என் அருமை சகோதரர்களே, ஒரு கன்சிடரபிள் சேஞ்ச், ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். எங்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும்? இறையச்சத்தில் உயர்வு ஏற்பட வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும், ஒழுக்க உயர்வை நாம் பெற வேண்டும், குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு வளர வேண்டும். இவ்வாறாக எ பெட்டர் பிலீவர், எ பெஸ்ட் பிலீவர், ஒரு தலை சிறந்த இறை விசுவாசியாக நாம் மாற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த கண்ணோட்டத்தில், அந்த சிந்தனையில்தான் இங்கு நாம் வந்திருக்கின்றோம். மாற்றம் இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல் எந்த காரியமும் செய்வதில்லை. ஒருவர் உழைக்கின்றார் என்றால் அவர் ஊதியத்தை எதிர்பார்க்கின்றார், அங்கு ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கின்றார், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றார். எந்த ஒரு காரியமும் முன்னேற்றம் இல்லாமல் நாம் செய்வதில்லை. ஆக அல்லாஹ் கொடுத்த அந்த புனித மாதத்தை எந்த முன்னேற்றமும் இல்லாமல், வந்தது சென்றது இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் முன்னேற்றம் அடைவதற்கு முயற்சி செய்வோம். இந்த ரமலானை நாம் மிக சிறந்த முறையிலே பயன்படுத்துவோம். அப்படி என்றால் முதலாவதாக கேள்வி எழுப்புகின்றது என்னவென்றால், இந்த ரமலானிலே நாம் முன்னேற வேண்டும் என்றால் முதலிலே ரமலானுடைய அணுகுமுறை சரியாக இருக்க வேண்டும். தட் இஸ் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். அணுகுமுறை சரியாக இருந்தால் என்றாம் சரியாக, துவக்கப்புள்ளி சரியாக இருக்க வேண்டும். ரமலானை நாம் என்னை மாற்ற வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்மிடம் இருக்கின்றது. அந்த சிந்தனை, அந்த தாக்கம், அந்த கேள்வி, அந்த தொடர்பு தான் இங்கே நம்மை அமர வைத்திருக்கின்றது. ஒரு கேள்வி எழுகின்றது, ரமலான் என்னை மாற்றுகின்றதா? ஒவ்வொரு வருடமும் ரமலான் வந்து செல்கின்றது. ஆம் ஐ சேஞ்சிங்? முன்னேற்றம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்தி நாம் இந்த சபையை துவங்க இருக்கின்றோம். அதற்கு முதலாவதாக அணுகுமுறை. ரமலானை நாம் எவ்வாறு அணுகப் போகின்றோம்? பொதுவாக முஸ்லீம் சமூகம் ஒட்டுமொத்தமாக ரமலான் மீது ஒரு நேசம் இருக்கின்றது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 11 மாதங்கள் பல்வேறு தவறுகளில் ஈடுபட்டிருக்கும் மனிதனும் ரமலான் தொப்பியை போட்டுக்கொண்டு அனைத்தையும் மூடி வைத்து விடுவார், ரமலானிலே இவையெல்லாம் இல்லை என்று. இந்த உம்மா ரமலானை மதிக்கின்றது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய கேள்வி, ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம், முன்னேற்றம், அதை நான் பெறுகின்றேனா என்று பார்க்கும்பொழுது அணுகுமுறை சரியாக இருக்க வேண்டும். அணுகுமுறை சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும். ஆனால் நடக்கிறது என்ன? நம்மிலே பெரும்பாலோர் ரமலானை இவ்வாறு தான் வரவேற்கின்றோம். ஒரு சம்பிரதாயம், முஸ்லீம் உலகம் ரமலான் வந்தவுடன் நோன்பு நோக்கிறது. ஒரு டைம் பிளான், காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமலும் பருகாமலும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு இரவிலே ஒரு சிறப்பு தொழுகை இருக்கின்றது, காலையில் எழுந்து சஹர் செய்ய வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாய அடிப்படையிலே நாம் இந்த ரமலானை கழித்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது ஒன்றும் நமக்கு கிடைக்காது.
முன்னேற்றம் தராது. என்னுடைய முன்னேற்றம் இதன் மூலமாக அடையவே முடியாது. அதற்கான நபி மொழிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தாலா பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது அணுகுமுறை ஒரு உணர்ச்சி ரீதியான அணுகுமுறை, எமோஷனல் அப்ரோச். ஒரு மகிழ்ச்சி, ரமலான் வந்து விட்டது, தவறு இல்லை. ஆனால் அந்த உணர்ச்சியுடன், அந்த மகிழ்ச்சியுடன் முன்னேற்றமும் இருக்க வேண்டும், வளர்ச்சியும் இருக்க வேண்டும். ஆக வெறும் உணர்ச்சி ரீதியாக ரமலானை வரவேற்பதனால் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஆக சகோதர சகோதரிகளே, இந்த அணுகுமுறையும் உம்மத்தில் இருக்கின்றது. ஒரு மூன்றாவது அணுகுமுறை, நாம் எதிர்பார்க்கின்ற, நாம் வேண்டுகின்ற அணுகுமுறை தான் சரியான புரிதல், தெளிவான செயல்முறை. இந்த அடிப்படையிலே நாம் ரமலானை அணுக வேண்டும். வி ஸ்டாண்ட் ஹியர். இந்த புள்ளியிலிருந்து நம்முடைய ரமலான் இன்ஷா அல்லாஹ் தாலா துவங்க இருக்கின்றது. எதற்காக அல்லாஹ் தாலா ரமலானை கொடுத்தான்? கேள்வி எழுப்புங்கள். எதற்கு இந்த பட்டினியும் தாகித்தலும் சாப்பிடாமல் இருப்பதும்? எதற்கு இந்த சிறப்பு தொழுகைகள்? எதற்கு இந்த 30 நாட்கள்? அதற்கு பிறகு ஒரு பெருநாள். வாய் முதலிலே சரியான புரிதல் இருந்தால் தெளிவான செயல்முறை இருக்கும். எந்த அளவிற்கு புரிதல் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தெளிவு இருக்கும். நான் இங்கிருந்து இன்னொரு நகரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற சரியான புரிதல் இருந்தால் என்னுடைய ரோட் மேப், என்னுடைய பாதை, என்னுடைய அந்த வழி சரியாக இருக்கும். ஆக சகோதர சகோதரிகளை, இங்கு நாம் நின்று சற்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும். வருகின்ற ரமலானை சரியான புரிதலுடன், தெளிவான செயல்முறைகளுடன் நாம் அணுக வேண்டும். இரண்டாவதாக, வெறும் உடல் ரீதியாக இல்லாமல் உள்ள ரீதியாக ரமலானை வரவேற்க வேண்டும். உணர்ச்சி ரீதியாக இல்லாமல், சம்பிரதாயம் இல்லாமல், உள்ள ரீதியாக, ஃப்ரம் தி ஹார்ட், என்னுடைய உள்ளம் ஈர்க்க வேண்டும். எப்போது ரமலான் வருகின்றது, ஒரு ஏக்கம். இதோ இன்னும் 5 நாட்கள், இதோ 5 நாட்கள், 4 நாட்கள், 3 நாட்கள் ரமலான் வந்து விட்டது. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சரியான எதிர்பார்ப்பு. எப்படி நாம் விரும்புகின்ற விருந்தாளியை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போமோ அவ்வாறாக இந்த விருந்தாளியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆக சகோதர சகோதரிகளே, உள ரீதியாக, மன ரீதியாக இன்ஷா அல்லாஹ் தாலா இந்த ரமலானை நாம் வரவேற்போம் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும். இரண்டாவதாக, சரியான புரிதலும் இருக்க வேண்டும், தெளிவான திட்டமும் இருக்க வேண்டும். மாற்றத்திற்கு இவை அடிப்படையாக இருக்கின்றன என்பதை நான் இங்கே துவக்கத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அடுத்தபடியாக, இது ரமலான் சம்பந்தப்பட்டது. ஒரு தனிநபர் மாற வேண்டும். ஒரு தனிநபர் மாற வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? எந்த ரீதியிலும் சரி, அவர் செய்கின்ற அந்த தொழிலும் சரி, வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, படிப்பிலும் சரி. மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய படிப்பிலே நான் வளர வேண்டும், நான் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற வேண்டும், இந்த துறையில் நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்று யார் முடிவெடுக்கிறார்களோ அவர்களிடம் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? நான் துவக்கத்தில் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த வகுப்பு வழக்கம் போல் நம் இருவருடைய பங்களிப்பும் இருக்கும். நீங்களும் பேசுவீர்கள், நானும் பேசுவேன். இது ஒரு மியூச்சுவல் இன்டராக்டிவ் செஷன். ஆக நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும், நீங்களும் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இவ்வாறாக இப்பொழுது நான் ஒரு கேள்வியை எழுப்புகின்றேன். ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று முடிவெடுக்கின்றான், சரியா? மைக் இருக்கா? அப்போது அவருடைய வாழ்க்கையில், அவருடைய சிந்தனையில் என்ன இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்க ஆசைப்படுகின்றேன். அதாவது, மாற்றத்திற்கான அடிப்படை தகுதிகள் என்ன என்று பார்த்தால் சில தகுதிகள் வரும். நீங்கள் உங்கள் வேலையில் சரி, உங்கள் தொழிலில் சரி, பெண்கள் அவங்களுடைய வீட்டு விவகாரங்களிலும் சரி, குடும்ப விவகாரங்களிலும் சரி, ஒரு முன்னேற்றம் விரும்பும் சகோதர சகோதரிகள் அவர்களிடம் இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி, prerequisites for change. பிஸ்மில்லா. திட்டமும் முயற்சியும் தேவை. தேவையான அறிவு வளர்க்க வேண்டும். யார் அது?
நீங்கள் சார் மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஆமாம், எங்கே சேஞ்ச் வரணும்னு தெரியணும். தூக்க புள்ளி முன்னேற்றத்தை நோக்கி அது இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருக்க வேண்டும். ரைட் சகோதரிகள், மாற்றத்தை பற்றிய போதிய அறிவு நாலேஜ் இருக்கணும். ஜஸாக்கல்லா. அங்கு சகோதரிகள் இன்டராக்டிவ் கிளாஸ் இது. ஆர்வம் மட்டும் இல்லாமல் கேட்கல, சுறுசுறுப்பு, அந்த செயல்திறனும் இருக்க வேண்டும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுன்றீங்க, அப்படிதானே? ஆமாம் ஆமாம், ரைட். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சுய மதிப்பீடு இருக்க வேண்டும், நினைவூட்டலும் இருக்க வேண்டும் மாறுவதற்காக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அந்த மாற்றத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இன்ட்ராக்ஷனுடைய பெரிய அட்வான்டேஜ். நான் 2 புள்ளி தான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஆனால் 10 புள்ளிகள் வந்து விட்டன. ஆக உங்களுடைய பங்களிப்பு ரியலி என்கரேஜிங். அது நம்முடைய புரிதலுக்கு வலுவூட்டும் இன்ஷா அல்லாஹ் தாலா. முதலாவதாக எண்ணம், துவக்க புள்ளி இதுதான். அந்த எண்ணத்தில் இஹ்லாஸும் வந்து விட்டது. சகோதரி சொன்ன போல் நிசார் அவர்கள் சொன்னார்கள் அருமையாக, மாற வேண்டும் என்ற எண்ணம். ஐ வாண்ட் டு சேஞ்ச். நான் இந்த நிலையில் என்றும் இருக்கக்கூடாது, நான் உயர வேண்டும், நான் உயர்ந்து வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம். சென்ற ரமலானுடன் இந்த ரமலான் ஒரு மறுமலர்ச்சி எனக்கு கொடுக்க வேண்டும். ஐ மஸ்ட் சேஞ்ச். எதை எழுதி கொள்ளுங்கள், ஐ மஸ்ட் சேஞ்ச், நான் மாற வேண்டும். இந்த சிந்தனை எவர்களிடம் இருக்கின்றதோ அவர்கள் மாறுவார்கள். எவர்கள் இந்த சிந்தனை இல்லாமல் நாட்களை கழிக்கின்றார்களோ, வியாபாரம் செய்கிறார்களோ, தொழிலில் இருக்கிறார்களோ, they will not improve. சில சூழல்கள் அவரை மாற்றலாம், ஆனால் எண்ணம் அடிப்படை. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை கொடுக்கின்றான். இன்னமல் அமாலு பின்னிய்யா. எல்லா விஷயங்களும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. செயல்கள் அனைத்தும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. ஆக சகோதர சகோதரிகளே, முதலிலே ஒரு மனிதன் மாறுவதற்காக தயாராக வேண்டும். இது ஒரு அடிப்படை. இரண்டாவது, சூழலும் இருக்க வேண்டும். மாறுவதற்கான சூழலும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எந்த எண்ணம் கொண்டாலும் மாறுவதற்கு அவர் சூழல் இல்லை, அந்த வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் அவருடைய முன்னேற்றம் ஒரு சிறந்த முன்னேற்றமாக அது அமையாது. முன்னேறுவார், எண்ணத்தின் அடிப்படையில் அவர் முன்னேறலாம், பட் he cannot be a fast person to change. ஆக அங்கு சூழலும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் சொன்னீர்கள், ரோட் மேப், செயலும் இருக்க வேண்டும், தியாகமும் இருக்க வேண்டும். அந்த மாற்றத்தின் பக்கம் அவர் செல்ல வேண்டும். ஆக இந்த 3 புள்ளிகளுக்கு குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரமாக இருக்கின்றன. அத்தியாயம் 13 சூரத்துல் அர்-ராத் வசனம் 11. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகமும் தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளாத வரை உண்மையில் அல்லாஹும் அச்சமூகத்தின் நிலையை மாற்றுவதில்லை. இங்கு சமூகம் என்று சொன்னால் தனிநபரிலிருந்து தொடங்குகின்றது. எந்த ஒரு தனிநபரும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹு தாலாவும் அந்த தனி மனிதனுக்கு மாற்றத்தை கொடுப்பதில்லை. இது இறை நியதி. இது குர்ஆனுடைய வசனம், இது இறைவனுடைய சட்டம். ஆக துவக்கம், நான் மாற வேண்டும், நான் வளர வேண்டும், நான் முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடம் இருக்க வேண்டும். ஆக சகோதர சகோதரிகளே, நான் மாற தயாரில்லை என்றால் உலகம் உங்களை மாற்றாது, இந்த சூழலும் மாற்றாது, எதுவும் மாற்றாது. துவக்க புள்ளி நான், என்னுடைய எண்ணம், என்னுடைய உள்ளம். இந்த அடிப்படையை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் மிக தெளிவாக நமக்கு புரிந்துவிடும். இப்போது வாருங்கள், நாம் இந்த வசனத்தை பார்ப்போம். நான் முயற்சிக்காமல் ரமலான் என்னை மாற்றாது. எப்படி? இந்த வசனம் தான் அதற்கு ஆதாரம்.
யா ஐயுஹல் லஸீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லஸீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாய் திகழக்கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். நான் சொன்ன அந்த புள்ளிக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? என்னஜி தொடர்பு இருக்கின்றது? இந்த வசனத்தை படிங்க, மொழியாக்கத்தை பாருங்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்மை பார்த்து சொல்கின்றான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யா அய்யுஹல்லஸீன ஆமனு குத்திப விதியாக்கப்பட்டு விட்டது, ஃபர்லாக்கப்பட்டு விட்டது, அலல்லஸீன மின் சியாம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மின் கப்லிக்கும் இதுக்கு முன்னிருந்த மக்களுக்கும் இருந்தது. இதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக திகழக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்றால் இங்கே கீவேர்டு என்ன? யார் சொன்னா? இறையச்சம் உள்ளவர்களாக திகழக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்படின்னா என்ன ஜி? என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், நான் மாற வேண்டும் என்று. அப்பொழுது நோன்பு என்னை மாற்றும். அப்பொழுது இந்த நோன்புடைய பயிற்சி என்னை மாற்றும். ஆக the keyword is this. இந்த keyword, இந்த வசனத்தை ரமலான் முழுவதும் நாம் கேட்போம். வெள்ளி மேடைகளில், மற்ற பயான்களில் இந்த வசனம், ஒரே ஒரு வசனம்தான் திருக்குரானிலே நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது, வேறு எங்கும் இல்லை. ஆக இந்த வசனம்தான் சூரத்துல் பக்ராவுடைய 183வது வசனம். இங்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன். வாட் இஸ் லஅல்லக்கும் தத்தகூன்? லஅல்லக்கும் என்றால் என்ன? நீங்கள் லஅல்லக்கும் உடைய அர்த்தத்தை பார்த்தீர்கள் என்றால், நோபுல் குரானிலே யூ மே பிகம் என்ன இருக்கின்றது? யூ மே பிகம், நீங்கள் ஒரு வாலியாக மாறலாம். யூசுப் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், யூ மே லேர்ன், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆக நான் தயாராகாத வரை இந்த நோன்பு என்னை தயாராக்காது. நான் இறையச்சமுள்ள மனிதனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இல்லை என்றால் நோன்பு எனக்கு ஒன்றும் தராது. ஆக லஅல்லக்கும் தத்தகூன் இஸ் a key word. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் நோன்பு காலங்களில் இந்த 2 கீ வேர்ட்ஸை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனனம் செய்து கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும், பெர்ஹாப்ஸ், பெர்ஹாப்ஸ், பெர்ஹாப்ஸ். ஒரு கால் நீங்கள் மாறலாம், ஒரு கால் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், ஒரு கால் இறையச்சம் அடைந்து விடலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மாற்றத்திற்கு நான் முன்னுக்கு வராத வரை உலகமும், எந்த சூழலும், எந்த காலமும், எந்த வசனங்களும் என்னை மாற்றாது, ரமலானும் என்னை மாற்றாது. ஆக நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும், உழைப்பு இருக்க வேண்டும். இன்றைய மேனேஜ்மெண்ட் அதை தான் சொல்லுகின்றது. சாதிக்க இருக்கின்றார், மேனேஜ்மெண்ட் பற்றி அடிக்கடி கேட்பார் அவர். இன்று 3C ஆஃப் லைஃப் என்று சொல்கிறார்கள். 3C ஒரு மனிதனுக்காக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று சான்சஸ், வாய்ப்புகள் இருந்தால் மாற்றம் இருக்கும். வாய்ப்பே இல்லவருக்குன்னா என்ன மாற்றத்தை பெற முடியும்? முடியாது. ஆக வாய்ப்புகள் இருக்க வேண்டும் மாற்றத்திற்காக. செகண்ட் சி, சாய்ஸஸ். அந்த வாய்ப்புகளிலே அவர் தேர்வு செய்வார். நான் மாறுவதற்கு, உயருவதற்கு, என்னுடைய தகுதியை வளர்த்து கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அவர் தேர்வு செய்வார். மூணாவது என்ன ஜி? மாற்றம், சேஞ்சஸ். இந்த 3Cயின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் மாறுகின்றார். இந்த இடத்தில், இந்த பாடத்தில் நமக்கு என்ன சான்சஸ் இருக்கின்றன? ரமலான் ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரமலான் என்ற ஒரு வாய்ப்பை தருகின்றான். ஒவ்வொரு வருடமும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே நேரத்தில் மிக அழகான சூழலையும் கொடுக்கின்றான்.
இந்த சூழலை பயன்படுத்தி நாம் நம்மை மாற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆக ரமலான் இஸ் a month of change. இது ஒரு வாய்ப்பு. உல ரீதியாக மன ரீதியாக நாம் இதை வரவேற்க வேண்டும். தானாகவே அது மாற்றாது, நான் முடிவு செய்யாத வரை என்று இந்த அடிப்படைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆக அருமை சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் இந்த கோணத்திலே தேர்வு செய்ய வேண்டும். we have to select. இந்த ரமலானை மிக சிறந்த முறையிலே நான் எப்படி பயன்படுத்துவதை பார்க்க வேண்டும். இந்த அறிமுகத்துடன் நான் இந்த பாடத்துக்கு செல்கின்றேன். ரமலான் ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ரமலான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, மேலும் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எதில் வருகின்றது? மாற்றத்தில் எதில் வருகின்றது? அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற ஒரு சூழல். இது ஒரு என்விரான்மெண்ட் ஃபார் சேஞ்ச். ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். என்ன அர்த்தம் இதனுடையது? சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் ரமலானில் அல்லாஹ் தஆலா திறந்து விடுகின்றான். நம்முடைய எதிரியாக இருக்கின்ற அதுவுல் முபீன், வெளிப்படையான எதிரியாக இருக்கின்ற ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றான். நரகத்தினுடைய வாயில் மூடப்படுகின்றது, அதன் பக்கம் செல்கின்ற எல்லா பாதைகளும் மூடப்படுகின்றன. ஆனால் யார் இருக்கின்றார் இந்த சூழலை பயன்படுத்துவதற்காக? இதுதான் கேள்வி. சூழல் இருக்கின்றது, வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் அதை ஏற்று வாழ்வதற்கு மனிதன் முன்னுக்கு வர வேண்டும், மோமின்கள் முன்னுக்கு வர வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சிஃபத் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட மாட்டார்கள், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் எப்பொழுது கடினத்தை பயன்படுத்துவார்கள்? ஒரு சூழல் கிடைத்த பிறகு ஒரு மனிதன் மாறவில்லை என்றால், ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான், ஆனால் மனிதன் உயர்வு பெறவில்லை. அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிறார்கள், கடினத்தை காட்டுகிறார்கள். அவன் மூக்கு மண்ணாகட்டும், அரபி மொழியுடைய ஒரு வார்த்தை. அதாவது அவன் இழிவடையட்டும். இவ்வாறு 3 முறை கூறினார்கள். மக்கள் வினவினார்கள், யா ரசூலுல்லாஹ், யார், அதாவது யார் இழிவடையட்டும், யாரை பற்றி கடிந்து கொள்கிறீர்கள் என்று சஹாபா பெருமக்கள் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் ரமலான் மாதம் பெற்று பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் இழிவடையட்டும். இந்த ஹதீஸ்களை கேட்டு 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 சில நேரங்களிலே அதனுடைய இன்டெப்த் மீனிங் நாம் செல்வதில்லை. சற்று நாம் நின்று இந்த ஹதீஸை நம்ம ஆழமாக பார்ப்போம். எந்த அளவிற்கு கோபத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சில நேரம் கோபப்படும் போது எதற்காக கோபப்படுவார்கள்? எதற்கு ஜி? அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நம்முடைய கண் முன்னால் கண்களின் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த கண்ணோட்டம் தான் இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்த அக்கறை, கவலை, இந்த வார்த்தைகள் மூலமாக அது வெளிப்படுத்துகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு ரமலான் பெற்றும் அவன் மாறவில்லை, அவன் இழிவடையட்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், இழிவடைவது நோக்கமல்ல, உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய இழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள். ஒரு மாதம் வந்துவிட்டது, ஒரு சூழல் வந்துவிட்டது, அல்லாஹ்வுடைய கருணை பொழிந்து கொண்டிருக்கின்றது, எனக்கு எந்த ஷேரும் இல்லை, எந்த பங்கும் இல்லை, இப்படி நீங்கள் இருக்க வேண்டும். ஆக சகோதர சகோதரிகளே, நாம் உணர வேண்டும், வரும் இந்த மாதம் எப்படி புண்ணியமான மாதமாக இருக்கின்றது. இன்னொரு இடத்தில் இவ்வாறு சொல்கிறார்கள், ரமலான் மாதம் முதல் நாளிலிருந்தே ஒரு அறிவிப்பாளர், ஒரு வானவர் ஒவ்வொரு இரவிலும் இவ்வாறு அறிவித்துக் கொண்டே இருப்பார், யா பாகியல் ஹைர் அக்பில், யா பாகியல் ஷர்
அக்ஸர், நன்மையை தேடுபவனே முன்னேறிச்சல். உனக்கு கிடைத்த வாய்ப்பு இது, நீ முன்னேறு, நீ முன்னேற வேண்டும். யா பாகியல் ஷர், ஷர்ரை விரும்புபவனே, தீமை விரும்புபவனே, அக்ஸர் குறைத்துக்கொள். இது நேரம் அல்ல, இது தருணம் அல்ல, இது உயரும் நேரம், இது முன்னேற்றம் பெறும் நேரம். ஆக நீ முன்னேற வேண்டும், உன்னுடைய தீமைகள் குறைய வேண்டும், நீ இறைவன் பார்வையில் உயர வேண்டும். இந்த உம்மத்து நீ உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலும் நீ உயர வேண்டும், மறுமையிலும் நீ உயர வேண்டும். ஆக இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நான் உயர வேண்டும். இந்த இரவுகள் எனக்கு அழைக்கின்றன, வானவர் அழைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற ஹதீஸ் இது. யா பாகியல் கைர், யா பாகியல் கைர் அக்பில், பெற்றுக்கொள், கபூல் செய்து கொள், ஏற்றுக்கொள், நீ முன்னேறிச்சல். உன்னிடம் இருக்கும் தீமைகளை நீ குறைத்துக்கொள், உனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக நீ இது பயன்படுத்திக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் இப்பொழுது நான் எங்கெல்லாம் உயர வேண்டும், எப்படியெல்லாம் உயர வேண்டும், 2 பட்டியல் இருக்க வேண்டும். ஹயரை நான் எவ்வாறு உயர்ந்து செல்ல வேண்டும், ஷர்ரை எவ்வாறு குறைத்து கொண்டே போக வேண்டும், எவ்வாறு நான் பலமுள்ள மனிதனாக மாற வேண்டும், என்னுடைய பலவீனங்கள் எவ்வாறு குறைய வேண்டும். மீசானுடைய தராசில் மறுமையிலே நன்மையுடைய தட்டு எவ்வாறு என்னுடைய கணக்க வேண்டும், தீமையுடைய தட்டு லேசாக எப்படி மாற வேண்டும் என்ற ஒரு பயிற்சி, ஒரு பட்டியல் இந்த மாதத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த ரீதியிலே தான் முதலாவதாக இன்று நாம் தேர்வு செய்த ஹதீஸ் அஸ்ஸௌமு ஜுன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு ஒரு கேடயம். நோன்பு ஒரு கேடயம். கேடயம்னா என்ன ஜி? ஃபைசல், கேடயம்னா என்ன? கேட்கல. பாதுகாப்பு கவசம். கேடயம் வேற யாராவது? ஷீல்டு. எப்படி இருக்கும் பாய்? எப்படி இருக்கும் ஷீல்டு? ஆமா, எதுக்கு அது? எதுக்கு பாய்? தற்காப்பிற்காக. எதிலிருந்து தற்காப்பு? பொதுவாக ஒரு ஷீல்டு எதிலிருந்து தற்காப்பு இருக்கா? தற்காப்பு எதிரிகளுடைய அந்த அம்பிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தற்காப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு ஒரு கேடயம். நோன்பு ஒரு பசியும் பட்டினும் உள்ள ஒரு இபாதத்து இருந்தால் கேடயம் எதுக்கு வந்தது? என்னஜி புரிய? நோன்பு பசித்தும் தாகித்தும் இருக்க வேண்டியது தானே, கேடயம் என்றேன்னு சொன்னார்கள். அம்புகள் வந்துட்டே இருக்கும். இந்த வாழ்க்கை சோதனையிலே அம்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஷைத்தான் அம்புகளை எய்து கொண்டே இருப்பான். ஆனால் நோன்பை நாம் கேடயமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் எப்படி பயன்படுத்துவது? அந்த எந்த கண்ணோட்டத்தில் நான் நோன்பை கேடயமாக பார்க்க வேண்டும் என்று பார்த்தால் அந்த ஹதீஸ் நமக்கு மேற்கொண்டு விளக்கம் அளிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள், நோன்பு ஒரு கேடயமாகும். உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் நாளில் தம் நாவால் கெட்ட சொற்களை பேச வேண்டாம், சர்ச்சையில் ஈடுபட வேண்டாம், கூச்சலிட வேண்டாம். அவரிடம் எவராயினும் வசைமொழி பேசினால் அல்லது சண்டையிட முனைந்தால் தாம் ஒரு நோன்பாளி என்பதை அவர்கள் நினைவில் கொள்ளட்டும். பேசவோ சண்டையிடவோ தன்னால் முடியாது என்பதை சிந்திக்கட்டும். இது கேடயம் என்ற ஒரு வார்த்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கமாக இருக்கின்றது. ஆக இங்கு சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கின்றது. என்னென்ன சொல்லிட்டு வாங்க. முதலில் கெட்டவ நாவை பாதுகாத்தல், நாவடக்கம். என்னுடைய முன்னேற்றத்திற்கு
நான் கொடுக்க வேண்டிய முதல் பயிற்சி என்னுடைய நாவடக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முடைய நீங்கள் சரியாக பயன்படுத்தினால், அதற்கு உத்தரவாதம் கொடுத்தால் சோனத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன். இந்த நாவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது கெட்ட சொற்களில் இருந்து பேச வேண்டாம். அதிலிருந்து வருவதுதான் சர்ச்சைகளும் கூச்சல்களும் வசை மொழிகளும் சண்டையிடுதலும். ஆக சகோதர சகோதரிகளே, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாற்றத்திற்கு முதல் அடி நாவை பாதுகாத்தல். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இதன் மூலமாக மிக சிறந்த நன்மைகளையும் செய்யலாம். அதே நேரத்திலே அது நம்மை தாழ்த்தி கீழே வெற்றி செல்லும். நான் என்னுடைய நாவை எவ்வாறு பயன்படுத்துகின்றேன் என்பது ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. ஆக எதிர்பார்க்கின்ற மாற்றத்திலே முதலாவதாக நாம் படிக்கின்ற பாடம் நாவடக்கம், ஒழுக்க உயர்வு, நாவடக்கம். 30 நாட்கள் இந்த பயிற்சியை இஸ்லாம் நமக்கு கொடுக்கின்றது. உன்னுடைய நாவை அடக்கிக்கொள். இங்கு சொல்லப்பட்ட அந்த எந்த இடத்திலும் நீ உங்களுடைய பங்களிப்பு இருக்கக்கூடாது. அப்படி யாராவது வந்தால் ஒரு ஷீல்ட், ஸ்டாப் இட், வேண்டாம். என்ன சொல்லணும்? நான் ஒரு நோம்பாளி, இந்நிசாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் இந்த நோன்பு பாடத்தில் பிரபலமாக இருக்கின்ற 3-4 நபிமொழிகளை பாருங்கள். தட்ஸ் எனஃப். அது நமக்கு போதும். நோன்பை பிரிந்து கொள்வதற்கும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கும். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், எவன் நோன்பு நோட்டிருந்தும் பொய் சொல்வதையும் பொய்யான முறையில் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் பற்றி அல்லாஹ்வுக்கு எவ்வேறு அக்கறையும் இல்லை. இப்படி என்ன தெரியுது? நோன்பின் நோக்கம் பசியும் தாகவும் அல்ல. பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்பின் நோக்கங்களில் அல்ல, அணுகுமுறை தான் அது. ஒரு இலக்கை அடைவதற்காக நாம் மேற்கொள்கின்ற அணுகுமுறை தான் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும். உடலுக்கு கொஞ்சம், அந்த நஃப்ஸுக்கு, ஆத்மாவிற்கு ஒரு அடி உயர்வதற்காக. ஆக இந்த உடல் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நல்ல லைஃபை கேட்கின்றது. அங்கு அந்த உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது, அந்த குதிரைக்கு கொடுப்பது போல். பசித்திருத்தலும் தாகித்து. ஆனால் இலக்கு என்ன? இதன் மூலமாக உள்ளம் நல்ல உள்ளமாக மாற வேண்டும், இறைவனுடைய தொடர்பு வலுவாக வேண்டும், இறையச்சம் உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுள்ள மக்களாக நீங்கள் திகழக்கூடும். ஆக இங்கு சொல்லப்படுகின்றது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்மை பயன்படுத்துங்கள். நாவடக்கம் அதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. ஆக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த எந்த காலங்களிலும் பொய் தவறு, பயிற்சி காலங்களிலே அது அதிகமான ஒரு வலியுறுத்தல் கொடுக்கப்படுகின்றது. நோன்பு நோட்டிருந்தும் மல்லம் எதஹவுல ஜூரி வமலபிஹி, 2 வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன. பொய் சொல்வது, இரண்டாவது என்ன? அமீல பிஹி, அதை செயல்படுத்துவது, அதை செயலில் காட்டுவது, அது செயல்முறமாக நிரூபிப்பது. இது சாதாரண வார்த்தைகள் அல்ல. அது வெறும் வாயால் மொழிவது மட்டுமல்ல, செயலால் நிரூபிப்பதும். இந்த 2ம் நோன்பில் விட்டு விடுங்கள். இல்லையே நீங்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் எந்த விதமான மாற்றத்தையும் உங்களுக்கு தராது என்பதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த நபி வழி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் உள்ளனர், அவர்களுக்கு அவர்களின் நோன்பின் வாயிலாக பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை. மேலும் நோன்பு கால இரவுகளில் தராவி தொழுபர் பலர் உள்ளனர். தராவி தொழுகையின் மூலம் கண் விழித்ததை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. யார் இவர்கள்? நோன்பு நோற்றார், இரவிலும் தொழுதார், எந்த குறையும் வைக்கவில்லை அவர், இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவருக்கு கிடைத்தது என்ன? பசியும் தாகமும் கண் விழித்தலும்.
அப்படி என்றால் யார் இவர்? சடங்கு முறையில் நோன்பை கழித்தவர். நோன்பு நோக்கம் புரியாமல் நோன்பு நோற்ற ஒரு மிஸ்கின், ஒரு அப்பாவி மனிதர், நோன்பு நோக்கமே தெரியவில்லை, எங்கு பயணிக்க வேண்டும் தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். கிழக்கே செல்ல வேண்டும், மிக ஆரோக்கியமான நிலையிலே மேற்கின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார், இலக்கு வந்துவிடும், வீடு வந்துவிடும் என்று. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பயணியை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அவருக்கு இலக்கும் தெரியவில்லை, வழியும் தெரியவில்லை, ஆனால் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படிதான் இந்த நோன்பாளிகள் பசித்திருந்தார்கள், தாகித்திருந்தார்கள், கண் விழித்தும் இருந்தார்கள். ஆனால் எந்த அருட்கொடைகளையும் கருணை மொழியையும் இந்த ரமலானும் இந்த நோன்பும் கொடுக்க வேண்டுமோ அதில் அவருக்கு ஒரு சொட்டும் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை. அவருடைய வினைப்பட்டியலிலே மறுமையிலே பார்த்தால் பசியும் இருக்கின்றது, தாகம் இருக்கின்றது, கண் வீழ்த்தல் இருக்கின்றது. அது அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. மீண்டும் நான் சொல்லுகின்றேன், இந்த நபி மொழிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது வைத்த கருணையின் அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார்கள். கோபம், அந்த கருணையும் அங்கு இருக்கின்றது. மாறிவிடுங்கள், நோக்கத்தை புரிந்து வாழுங்கள். எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தாலா ரமலானை கொடுக்கின்றானோ அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம். நாம் தொழிலுக்கு செல்வது உழைப்பதற்கல்ல, ஊதியத்திற்கு. நாம் உண்ணுவது, சாப்பிடுவதற்காக அல்ல, ஆரோக்கியமாக இருப்பதற்கு. மருந்தை சாப்பிடுவது நோயை நீக்குவதற்கு. ஒரு மனிதன் வெறும் தொழில் செய்வதை இலக்கென்று நினைத்துண்டு ஊதியம் பெறவில்லை என்றால், சாப்பிடுவதுதான் நோக்கம், சரி, சாப்பிட்ட பிறகு அதை எடுத்து விட்டால் அந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அவர் நோக்கம் தெரியாமல் பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்லுவீர்கள். அப்படிப்பட்ட நோன்பாளிகள் தான் இவர்கள். இவர்கள் நோன்பாளிகள், நோயாளிகள். இவர்கள் நோன்பின் நோக்கத்தை புரியாமல் வாழ்பவர்கள். ஆக சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவு பெற வேண்டும். இந்த சபையுடைய நோக்கமே அதுதான், ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு நினைவூட்டல். நாம் இத்தகைய நோன்பாளிகளாக இருக்கக்கூடாது. எத்தகைய நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருவர் இறை நம்பிக்கையுடனும் மறுமையின் நற்கூலியை பெறுகின்ற எண்ணத்துடனும் ரமலான் மாதத்தின் நோன்புகளை நோற்பாராயின் அவர் முன்னர் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவார். இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். முன்பு பார்த்த நபிமொழிக்கும் இந்த நபிமொழிக்கும் இரண்டு திசைகள் இவைகள். இதை தான் நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. எவர் ஒருவர் ஈமான், அல்லாஹு தஆலா மீது நம்பிக்கை, அவன் கருணை மீது நம்பிக்கை, அவனுடைய வாக்கின் மீது நம்பிக்கை, அவன் சொன்ன ஒவ்வொரு வாக்கும் உண்மை, இன்ன வாதல்லாஹி ஹக் என்ற நம்பிக்கையுடன், அடுத்தது என்ன? இஹ்திஸாப், அதாவது நற்கூலி பெறுகின்ற எண்ணத்துடன். இந்த சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய கூலியை உயர்த்த வேண்டும், என்னுடைய அஜரை உயர்த்த வேண்டும், நான் முன்னேற வேண்டும், என்னுடைய நன்மையுடைய அந்த தட்டு கணக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை தெளிவுடன் முதல் அந்த சஹருடன் அவர் தொடங்கி விடுகின்றார் தன்னுடைய நோன்பு. என்றால் எவ்வளோ பெரிய சுப செய்திங்க! என்னாச்சு அந்த சுப செய்தி? கடந்த காலம் 40 வருடம் அவருடைய வயசு இருக்குன்னா, இப்போது 40 இயர்ஸ் உடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான் என்று சொல்கிறார்கள். என்றால் 2 கீவேர்ட்ஸ் அங்கே இருக்கின்றது: ஈமான், இஹ்திஸாப், இறை நம்பிக்கை, நற்கூலி பெறுகின்ற எண்ணம். இதே வார்த்தைகளை இவ்வாறு சொல்கிறார்கள்: ஒருவர் ரமலானின் இரவுகளில் இறை நம்பிக்கையுடனும் மறுமையின் நற்கூலியை பெறுகின்ற எண்ணத்துடனும் தொழுகை தொழுவாராயின் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, அவர் முன்னர் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். டு சம்மரைஸ், இங்கு நோன்பு பாடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நான் மாற வேண்டும், நான் முடிவெடுக்காதவரை
அல்லாஹ் தாலாவுடைய இந்த சூழலும் எனக்கு உயர்த்தாது. அதே நேரத்தில் ஈமானுடனும் எஹ்திசாபுடன் இருக்க வேண்டும். நோன்பை நாம் கேடயமாக பயன்படுத்த வேண்டும். என்னுடைய நாவடக்கத்தின் பக்கம் இங்கு சொல்லப்படுகின்றது. ஆக நோன்பு பாடத்தில் இந்த அம்சங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தாலா நாம் நினைவில் வைப்போம். அடுத்தபடியாக இரண்டாவதாக மாற்றத்தை நோக்கி நாம் செல்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் குர்ஆன். நோன்பு, ரமலான், குர்ஆன் மூன்றும் பின்னி பிணைந்தவை. யூ cannot separate it. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்திலே திருக்குர்ஆனை இறக்கி அருளுகின்றான். திருக்குர்ஆனுடைய அந்த மகிமையின் காரணமாக ரமலான் உயர்வு பெறுகின்றது. அதை நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் நோன்பு நோக்கின்றோம். அதை தான் அந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஷஹ்ரு ரமஸான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். இந்த ஒரு வசனத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன? பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லுங்கள். என்ன இருக்கின்றது? என்ன பை? சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டும் வேத அல்லாஹ் தஆலா இறக்கினான். ஃபுர்கான் என்ற வார்த்தை இருக்கின்றது. அடுத்தது என்ன? கைட், ஹுதா, வழிகாட்டியாக திருக்குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினான். மூன்றாவது ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த இறக்கி அருளப்பட்ட காரணத்தினால் எவர் அந்த மாதத்தை பெறுகிறார்களோ அவர் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு நிற்க வேண்டும். அடுத்தது நேர்வழிக்கான தெளிவான வழிகாட்டல் திருக்குர்ஆனில் இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான புள்ளி முழுமையான வழிகாட்டல் இருக்கின்றது. ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தையும் பிரித்து காட்டும் இன்னொரு மெயின் பாயிண்ட், இன்னொரு புள்ளி இருக்கின்றது. சகோதரிகள், என்னங்க? மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். சரி, தெளிவான அறிவுரை என்னஜி? வழிகாட்டி. மாதம் கண்ணியமானது. சான்ஸ் இஸ் கிவன். குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இன்னொரு பாயிண்ட், குர்ஆன் இறங்கியது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை தொடர்பு அதிகப்படுத்த வேண்டும். இப்ராஹிம் சொல்லுங்க பாய். என்னாச்சு? குர்ஆனை வழிகாட்டியாக ஏற்று வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். என்னங்க? இவை அனைத்தும் ரமலானுடைய சிறப்புகள். தெளிவான அறிவுரை, நேர்வழி கிடைக்கின்றது. இங்க ஜி இந்த வசனத்துல என்ன இருக்கு? என்ன பாய்? யாரோ சொன்னாங்கல்ல, சொல்லுங்க இக்பால். மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும் வேதம் வந்து இறக்கி அருளப்பட்டது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டும் நூல். ஷஹ்ரு ரமஸான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். புரியுதுங்களா? முழு மனித சமுதாயத்திற்கு, மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டி. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் எதற்கு இறக்கி அருளப்பட்டது என்றால், இருண்ட இந்த உலகத்தை நேர்வழி தெரியாமல் இங்கும் அங்கும் அலை பாய்ந்து கொண்டிருந்த மக்களுக்காக ஒரு நூர், ஒரு ஒளியாக, ஹுதா, ஒரு நேர் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
திருக்குரானை இறக்கவில்லை. இது முழு மனித சமுதாயத்திற்கு இறக்கப்பட்ட வேதம். இந்த வேதத்தை ஏற்று வாழ்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை ஃபுர்ஹானாக ஏற்று வாழ வேண்டும். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் வேதம், ஹுதா நேர்வழி, ஃபுர்கான் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஆக ரமலான், குர்ஆன் இவை இரண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தினால் ரமலான் கண்ணியமடைகின்றது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே இறைவன் இறக்கியுள்ள காரணத்தினால் ரமலான் கண்ணியமடைகிறது. ஏனென்றால் அந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலானிலே இருக்கின்றது. ஆக நாம் ரமலான் என்று சொன்னாலே குர்ஆன் என்று அதற்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆக இது குர்ஆனுடைய மாதம், இது குர்ஆனுடைய மாதம். ஒருவர் ரமலானிலே இருக்கிறார் என்றால் அவர் குர்ஆனுடன் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த கோணத்திலே இங்கு நாம் சற்று குர்ஆனை பற்றி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த உலகத்தில் நேரு வழிகாட்ட வந்த ஒரு வேதம் அரபு மக்களுக்கு வந்த காரணத்தால் அது அரபியில் வந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மொழி அரபி, அது அரபியில் வந்தது. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்த பிறகு அதை விளங்கி செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக 23 ஆண்டுகளிலே மிகப்பெரிய புரட்சியை ஒரு வேதம் ஏற்பட்டிருந்தது, அது குர்ஆன் தான். உங்களுக்கு தெரியும், மக்கத்து வாழ்க்கை குர்ஆனுக்கு முன், குர்ஆனுக்கு பின் 23 ஆண்டுகளிலே உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஒரு வேதம் ஏற்படுத்தியது என்றால் அது குர்ஆன் தான். மக்கள் சொல்லுகிறார்கள், பல அற்புதங்களை நாம் பேசுகின்றோம் குர்ஆனை பற்றி. இன்று வரை ஒரு ஹர்ஃபும் மாறாமல் இருக்கின்றது. அதனுடைய மொழி நயம், அதனுடைய இலக்கிய நயம், அதனுடைய கிராமர், அதெல்லாம் ஒரு புறம். ஆனால் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை குர்ஆன் கொடுத்ததென்றால் அது உருவாக்கிய மக்கள், அது உருவாக்கிய மக்கள், அது உருவாக்கிய சமுதாயம், அது உருவாக்கிய சமூக, பொருளாதார, குடும்ப, தனிநபர் மாற்றம். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கல் ஆஃப் குர்ஆன். நாம் இதை பற்றி அதிகமாக பேசுவதில்லை. ஒரு சமுதாயத்தை புரட்டி போட்டு விட்டது. யூ டர்ன், ஒரு மாற்றம், பெரிய மாற்றம். அவர்களுடைய சிந்தனையும் அவருடைய திசையும் மாறிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு வேதத்துடைய சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷன் நம்மிடம் இருக்கிறது என்று. ஆக ரமலான் என்று சொல்லும் பொழுது குர்ஆன் அங்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய இடத்தை பெறுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக்கும் லியத்தப்பரு ஆயாத்திஹி வ லியதஸக்கர உலுல் அல்பாப். இது பெரும் பாக்கியம் நிறைந்த ஒரு வேதமாகும். நபியே, இதை நாம் மீது இறக்கி அருளி உள்ளோம். இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும், அறிவுள்ளவர் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. சூரத்துல் ஸஅத் அத்தியாயம் 38 வசனம் 29. குர்ஆனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். தெளிவான வார்த்தைகள். எதற்கு நாம் இறக்கி அருளினோம்? வெறும் ஓதுவதற்காகவா? சிந்திக்க வேண்டும். சிந்தியுங்கள், குர்ஆனை கொண்டு சிந்தியுங்கள், குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி சிந்தியுங்கள், சிந்திக்க வேண்டும். அடுத்தது படிப்பினை பெற வேண்டும். சிந்தித்தல், மாறுதல். ஒரு மாற்றத்திற்கு முதல் படி சிந்தனை மாற்றம். சிந்தனை மாற்றம் இல்லாமல் செயல் மாற்றம் இல்லை. 13 ஆண்டுகள் மக்காவில் திருக்குர்ஆன் முதலிலே சிந்தனை மாற்றத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு ஹலாலும் ஹராமும் வணக்கங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக செயல் மாற்றத்தை பக்கம் அது அழைத்தது. அது துவக்கத்தில் சொல்லவில்லை மது ஹராம் என்று, அது துவக்கத்தில் சொல்லவில்லை வட்டி ஹராம் என்று. அது முதலில் சொன்னது ஒரு சிந்தனை மாற்றம். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. உன்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான். அவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் பால் நீ செல்ல இருக்கின்றாய். அது உன்னிடம் கணக்கு கேட்கப்படும். உன்னுடைய ஒவ்வொரு அமலும் அது பதிவு செய்யப்படுகின்றது. மறுமையிலே கூலி கொடுக்கப்படும். இதை புரியவில்லையா?
புரிய வைத்தது குர்ஆன். அதற்கு பிறகுதான் செயல்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு ஆட்சேபனைக்கும் குர்ஆன் பதில் கொடுத்தது. இது எப்படி முடியும்? மறுமை வாழ்க்கை முடியும். படைத்த எப்படி மீண்டும் எழுப்புவான். ஒவ்வொரு கேள்விக்கும் குர்ஆன் பதில் கொடுத்தது. இந்த தெளிவு அவர்கள் பெற்ற பிறகு அவர்களிடம் சொல்லப்பட்டது, நீங்கள் நேசிக்கும் மதுவை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் விரும்பவில்லை, விட்டுவிட்டார்கள். நீங்கள் நேசிக்கும் வட்டியை விட்டுவிடுங்கள், விட்டுவிட்டார்கள். இன்றிலிருந்து ஹிஜாப், இன்றிலிருந்து இவை கடமைகள். எப்படி நோன்பு நோப்பது யா ரசூலல்லாஹ்? 14 மணி நேரம் யாரும் கேட்கல. எப்படி மது விடுவது யா ரசூலல்லாஹ்? ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கின்றதா? ஒரு குறிப்பு யாரும் கேட்கவில்லை. சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம் பார்க்க வேண்டியது சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு படிப்பினை பெற வேண்டும். சிந்தித்து படிப்பினை பெற்று விட்டால் செயலிலே மாற்றம் வரும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கின்றான். நம் அனைவருக்கும் கேட்கின்ற ஒரு கேள்வியாக வைத்துக் கொள்ளுங்கள். இது என்ன இது? ஹார்ட் பீட். இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இடம்தான், நம்முடைய உடலில் இருக்கின்ற முக்கியமான ஒரு இடம்தான் உள்ளம். தட் இஸ் தி சென்டர் பாயிண்ட், நியூக்ளியஸ். அங்கிருந்தான் எல்லாம் வருகின்றது. நன்மையோ தீமையோ எல்லாம் வருகின்றன அங்கிருந்தான். எண்ணங்கள் அனைத்தும், நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது. அது சரியாக இருந்தால் அனைத்தும் சரி, அது கெட்டு போயிட்டா எல்லாம் போயிடுச்சு. வஹுவ கல்ப், அதுதான் இதயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இதே கேள்வியை அல்லாஹ் தஆலா இங்கே கேட்கின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களின் இதயங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா? அல்லாஹ் தஆலா கேட்கின்ற 2 கேள்விகள். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை சிந்திக்க கூடாதா? இன்னொருத்து சொல்லுகின்றான், வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இது அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா, பல முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 23 ஆண்டுகளிலே ஒரு வேதம் இறக்கி அருளப்படுகின்றது. எந்த முரண்பாடும் இல்லாத வேதம், முரண்பாடு இல்லாத ஒரு வேதம். முன்பு ஒன்று சொல்லப்பட்டது, பின்பு ஒன்று சொல்லப்பட்டது, ஒன்றுமில்லை. ஏன்? இது இறைவன் இறக்கி அருளிய வேதம். முக்காலத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் இறக்கி அருளிய வேதம். இந்த வேதத்தை வைத்து நீங்கள் சிந்திக்க கூடாதா? சிந்திக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இதயங்கள் பூட்டிடப்பட்டிருக்கின்றன, திறக்கப்படவில்லை. இந்த இதயம் குர்ஆனுக்காக திறக்கப்படவில்லை, இது மூடியிருக்கின்றது. குர்ஆனுக்கும் இந்த இதயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது இதயத்தில் நுழையவே இல்லை, ஏனென்றால் பூட்டு போடப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ், சகோதர சகோதரிகளே, சற்று இந்த வசனத்தை முன்னிறுத்தி பாருங்கள். நம்முடைய இதயத்தின் நிலை என்ன இருக்கின்றது? நாம் எங்கே இருக்கின்றோம்? இந்த இதயம் தாளிடப்பட்டு பூட்டியிடப்பட்டு இருக்கின்றதா, இல்லை இந்த இதயம் குர்ஆனுக்காக திறந்து வைத்திருக்கின்றோமா? வேர் வி ஆர், எந்த நிலையில் நம்முடைய உள்ளம் இருக்கின்றது? ஆக மாற்றத்திற்கு ஒரு அடிப்படை இதயங்கள் திறந்திருக்க வேண்டும். குர்ஆனையா இந்த இதயம் வரவேற்க வேண்டும். குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும், மோத வேண்டும். அதை இந்த இதயத்தில் போய் சேர வேண்டும். அங்கிருந்து மாற்றம் வர வேண்டும். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வியை இங்கு கேட்கின்றான். ஒரு நபி மொழியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள், குர்ஆன் உடையவர்களே, மோமின்களே, குர்ஆனை உங்களுடைய தலையணியாக ஆக்கிவிடாதீர்கள். அதற்குரிய உரிமைகளை வழங்கி இரவு பகலாக ஓதுங்கள், அதை பரப்புங்கள், அதை இனிமையாக ஓதுங்கள்.
அதை சிந்தித்து ஓதுங்கள். அதனால் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். இவ்வுலகிலேயே அதற்குரிய நன்மையை அடைவதில் அவசரம் கொள்ள வேண்டாம். ஆனாலும் அதற்குரிய நன்மைகள் இருக்கின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் இந்த இடத்தில் ஒரு 5 நிமிடங்கள் ஒரு இடைவெளி தருகின்றேன். எதற்காக என்றால், இந்த நபி மொழியில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றன நீங்கள் சற்று உங்களுடைய கருத்துக்களை நமக்கு முன் எடுத்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சகோதர சகோதரிகளே, இந்த நபி மொழியை நீங்கள் பார்த்தீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு கொடுத்த ஆக்காதுகள் சொல்லி கொடுத்த உதாரணம் என்ன? தலையணை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். தலையணையா? இந்த பை குர்ஆனை இரவு பகலாக ஓதுவதால் முன்னேற்றம் அடையலாம். இல்லை தலையணை பற்றி கேட்குறேன். தூங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். தலையணை மந்திரம் ஒன்று இருக்குது பின்னாடி கேட்டால் தலையணை இருந்தால் என்ன ஆகும்? தூக்கம் வரும். தலையணை தேவையா இருக்காது? ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்கிறார்கள், குர்ஆனை தலையணியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, அதற்குரிய உரிமையை வழங்குங்கள். ஒரு விஷயம் புரியுது, குர்ஆனுக்கு உரிமை இருக்கின்றது, குர்ஆனுக்கு தர வேண்டிய ஹக் இருக்கின்றது. அந்த ஹக்கை நமக்கு தெரியுமா? முதல்ல தெரியணும். குர்ஆனுக்கு தர வேண்டிய உரிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், குர்ஆனுக்கு தர வேண்டிய உரிமையை தாருங்கள். அந்த உரிமை அங்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. ஒன்று ஒன்றா சொல்லுங்கள், என்னென்ன கொடுக்கப்படுது? இரவு பகலாக ஓதுங்கள். என்ன அர்த்தம்? தொடர்பு இருக்க வேண்டும் குர்ஆனுடன். இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். குர்ஆன் ஒரு பீரியாடிக்கல் புக் மாதிரி ஆக்கிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை நான் கஹப் ஓதிட்டேன், அப்புறம் ரம்ஜானில் ஒரு வாட்டி முடிச்சிட்டேன், சில நேரங்களில் ஒரு ஜூஸை ஓதிட்டேன். அப்படி இல்லாமல் கண்டினியூவஸ் கான்டாக்ட் வித் தி குர்ஆன், ஒரு நெருங்கிய தொடர்பு. குர்ஆன் இஸ் மை ஃப்ரெண்ட். நான் நேசிக்கும் ஒருவருடன் எப்படி இருப்பேன்? அப்படி இருக்க வேண்டும். க்ளோஸாக இருப்போம். க்ளோஸாக மட்டும் இருக்க மாட்டோம், அவரை பற்றி பேசிக்கொண்டு இருப்போம். நான் நேசிக்கிறேன், அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய உதாரணங்களை கொடுப்போம். என்னுடைய நண்பர் இருக்காருங்க, அவர் அப்படி இப்படின்ட்டு பாராட்டும் அவரை. ஏனென்றால் அந்த நேசம். அவர் விரும்புவதை நான் விரும்புவேன், ஏனென்றால் நான் நேசிக்கின்றேன் அவர். குர்ஆனுடனுடைய உரிமையிலே முதலில் வருவது குர்ஆனுடன் உள்ள நேசம். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு தான் இரவும் பகலும் என்னுடன் குர்ஆன் இருக்கின்றது. ஆக முதல் உரிமை இரவு பகலாக அது ஓதுங்கள். அடுத்தது பரப்புங்கள். ஹுதல் நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கு வந்த வேதத்தை நீங்கள் மட்டும் வைத்து விடாதீர்கள். உங்களிலும் உங்களுக்குள் மட்டும் வேண்டாம், உங்களுடைய உற்றார் உறவுகளுக்கு கொடுங்கள். குர்ஆனை பரப்புங்கள். அடுத்தது நல்லா ஓதுங்க, எளிமையாக ஓதுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சகோதரர் ஹுமைத் ஓதினார்கள், எவ்வளவு அழகான ஓதினார்களோ. அவர்கள் பெற்றோர்கள் வெறும் பாக்கியமுள்ள மக்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய முயற்சியும் இருந்தது, அதில் அவருடைய முயற்சியும் இருந்தது, அந்த பையனுடைய முயற்சியும் இருந்தது. அந்த இருவருடைய முயற்சியும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக அழகாக ஓதுங்கள் குர்ஆனை. அதனுடைய இனிமை, அதனுடைய அந்த இசை நயம் என்ன சொல்வது? ஆக நாம் நேசிக்க வேண்டும். நான் அந்த எனக்கு ஒரு ஃபேவரட் காரி இருக்க வேண்டும். ஐ லைக் ஹுதைஃபா, ஐ லைக் சுதேஷ். அப்படி இருக்கா நமக்கு? அதுதான் இதனுடைய வெளிப்பாடுகள் சகோதரர்களே. ஒன்றை நேசிக்கும் போது இவையெல்லாம் வரும்.
ஒன்றை நான் நேசிக்கும் போது இதெல்லாம் வரும். குரானை அழகாக நான் பிடித்த அந்த குரல் எது? ஐயாவை பட்டியல். இந்தந்த காரிகளை நான் நேசிக்கின்றேன், ஏனென்றால் அவர்கள் குரானை அழகாக ஓதுகிறார்கள். அடுத்தது சிந்தித்து ஓதுங்கள். சிந்தித்து ஓத வேண்டும். அரபு நாட்டில் இருக்கிறோம், சற்று முயற்சி எடுத்தால் முடியும். இன்றைய காலகட்டத்தில் அது லேசாகி விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். ஆக குரானை ஓதும் போது நாம் சிந்திக்க வேண்டும். அடிக்கடி நம்முடைய அனுபவம் தான். தராவியில் என்னுடைய அருகாமையில் இருக்கும் அரபு சகோதரர் குரானுடைய வசனங்கள் ஓதியவுடன் அழுகின்றார். எனக்கு அழுகை வரவில்லை. அவர் சுப்ஹான் அல்லாஹ் சொல்கின்றார் ஒரு வசனத்தை கேட்டு. அவர் வசனத்தை கேட்டு, இறைவா இதிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லுகின்றார். உன்னுடைய பாதுகாவல் கேட்கின்றேன் என்று சொல்லுகின்றார். என்ன அர்த்தம்? புரிகின்றார், பதில் சொல்கின்றார், வசனங்களுக்கு மறுமொழி கொடுக்கின்றார். ஆக சகோதரர்களே, நாம் சிந்தித்து ஓத வேண்டும். இதெல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். இன்ஜினியர் டீ கொடுத்துருக்கணும். என்ன கிடைக்கும்? growth, முன்னேற்றம் கிடைக்கும். நம்முடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போங்க. ரமலான் முன்னேற்றத்தை நோக்கி, ரமலான் முன்னேற்றத்தை நோக்கி. இவையெல்லாம் செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும். முன்னேற்றம் கிடைத்தால் ஈடேற்றம் கிடைக்கும், ஈருலக வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்திலும் கண்ணியம், மறுமையிலும் கண்ணியம், வீட்டிலும் கண்ணியம், வீதியிலும் கண்ணியம். யார் இதை வேண்டாம் என்று சொல்லுவார்கள்? ஒரு மனிதன் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் தான் எதிர்பார்ப்பார். அவருக்கு மரியாதை கிடைக்க வேண்டும், உயர்வு கிடைக்க வேண்டும், முன்னேற்றம் கிடைக்க வேண்டும், இறைவனும் பார்வையில் முன்னேற வேண்டும், மறுமையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி திருக்குர்ஆன். ஆக சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் சற்று நின்று குர்ஆனுடைய உரிமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது முதலாவது உரிமை, அது அழகாக ஓதுவது. இரண்டாவது உரிமை, அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய மொழியாக்கத்தை அறிவது, மெசேஜ் என்ன. மூன்றாவது உரிமை, அதை பற்றி சிந்திப்பது. அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே, அல்லாஹ் இவ்வாறு சொல்லியிருக்கிறானே, அல்லாஹ் எவ்வாறு என்னை தடுத்திருக்கின்றானே, எவ்வாறு எனக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றானே. வசனங்களை சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனுடைய நான்காவது உரிமை, அதற்கு செயல் வடிவம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆக்ஷன் பாயிண்ட். அதை கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதும்போது அதுக்கு சொல்லுகின்ற அந்த வசனங்களை நாம் சிந்தித்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் பாயிண்ட், ஒரு செயல் வடிவம் கொடுத்தே ஆக வேண்டும். ஐந்தாவதாக அதை பரப்ப வேண்டும். இந்த ஒளி இந்த உலகத்தை பிரகாசிக்க வேண்டும், பரவ வேண்டும். ஆக நான் உங்களுக்கு 5 உரிமைகளை சொல்லியிருக்கின்றேன். ஆர்டராக சொல்லுங்க. இனிமையாக ஓதுதல், அங்க சொல்லுங்க சகோதரிகளே. இரண்டாவது உரிமை என்ன சொல்லுங்க ஜங்கனுக்கு, கேக்குதா? ஓதுதல் முடிஞ்சு போச்சு. அடுத்தது புரிதல், புரிய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், உலகத்தில் புரியாமல் படிக்கும் ஒரு புத்தகம் குர்ஆன் தான். வேற ஏதாவது இருக்கா? என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியாது. புரியாமல் ஒரு புத்தகத்தை 50 ஆண்டு காலம் வரை நான் படித்திருக்கிறேன் என்றால் அந்த அநியாயம், அந்த அநீதி நான் கொடுத்தது எதற்கு? அல் குர்ஆனுக்கு மட்டுமே. எல்கேஜி பிள்ளைங்களுக்கு அம்மாவுக்கு சொல்லுவாங்க, இதை பார்த்துட்டு என்ன விட்டுருவாங்களா? இல்லைப்பா, சிஏடி கேட் அப்படின்னா பூனை இப்படி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? குர்ஆனுடன் தான் இந்த அநீதி நடக்கின்றது. குர்ஆனை புரியாமல் நாம் படிக்கின்றோம். புரியாமல் ஓதுகின்ற, படிக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு வேதம், ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் குர்ஆன் தான். நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால்,
கபருக்கு செல்வதற்கு முன் இந்த நிலையை நாம் மாற்றிவிட வேண்டும். இந்த உலகத்தில் அந்த அநீதியுடன் சொல்லி விடக்கூடாது. அந்த ஜுல்ம், அந்த அநீதி குர்ஆனுக்கு நாம் தரக்கூடாது. இந்த காலகட்டத்தில் எந்த சாக்கு போக்கு நம்மிடம் இருக்கின்றது? 50 ஆண்டுகளுக்கு முன் நிறைய சாக்குகள் இருந்தன. எனக்கு மொழியாக்கம் இல்லை, தமிழிலே இல்லை, நான் பேசுகின்ற தமிழ் இல்லை, இலங்கை தமிழில் தான் இருக்கின்றது, எதுவரை சொல்லிட்டு இருக்கலாம். இப்பொழுது எத்தனை உங்களுக்கு தமிழிலே எத்தனை மொழியாக்கம் தேவை? ஆக சகோதர சகோதரிகளே, இரண்டாவது அதனுடைய உரிமை புரிந்து கொள்வது, அதாவது ஓதுதல், புரிதல். மூணாவது சிந்தித்தல். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை சிந்திக்க பார்க்க வேண்டாமா? ஏன் இவர்கள் சிந்திப்பதில்லை? சிந்திக்கும் மக்களுடைய சில குவாலிட்டிஸை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவர்கள் சிந்தித்து உணர்ச்சி பொங்க இப்படி சொல்லுவார்கள், ரப்பனா மா கலக்த ஹாஸா பாத்திலா. வானம் பூமியுடைய அந்த ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். சிந்திக்கும் மக்களுக்கு ஆயாத், அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லஸீன யஸ்குரூன, அவர்கள் நினைவு கூறுவார்கள், நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும். கியாமுன் வகூதுன் அலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன், அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து உணர்ச்சி பொங்கு இப்படி சொல்லுவார்கள், ரப்பனா மா கலக்த ஹாஸா பாத்திலா. யா அல்லாஹ், இந்த இரவும் பகலும் நீ வீணாக படைக்கவில்லை, நோக்கத்துடன் படைத்திருக்கின்றாய். இது சயின்ஸுடைய சுழற்சி அல்ல, நீ சுழல வைக்கின்றாய். இது உன்னுடைய கையில் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம், இது வீணாக நீ படைக்கவில்லை என்று உணர்ச்சி பொங்க சொல்லுவார்கள் என்று சிந்திக்கும் மக்களுடைய அந்த குவாலிட்டிஸை பட்டியலிடுகின்றான். சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 190வது வசனத்திலிருந்து பாருங்கள், 10 வசனங்கள். ஆக சகோதரர்களே, 4வது அதனுடைய ஹக்கை நாம் கொடுக்க வேண்டும். அது என்ன? நாம் 3வது சிந்திக்க வேண்டும். 4வதாக 4 என்னஜி? உரிமை செயல்படுத்த வேண்டும், ஆக்ஷன் பாயிண்ட். குர்ஆன் வந்ததே மாற்றத்திற்கு தான், இந்த உலகம் மாற வேண்டும் என்பதற்கு தான். குர்ஆனை பெற்றும் ஒருவர் மாறவில்லை, குர்ஆன் வீட்டில் வைத்துக் கொண்டும் ஒரு குடும்பம் மாறவில்லை. இது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல சகோதர சகோதரிகளே. ஆக மாற்றம் வர வேண்டும். அல்லாஹ் சொல்வதை ஏவுவதை ஏற்றுவிட வேண்டும், தவிர்த்ததை விட்டுவிட வேண்டும். ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுஸூ, ரசூல் ஸல்லல்லாஹு எதை கொடுத்தாலும் ஏற்று விடுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹூ, எதில் தவிர்த்தோடு விட்டு விடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தின் நம்முடைய ஒரு தொடர்பு இருக்கிறது. 5வதாக இந்த உலகத்திற்கு அதை அறிமுகப்படுத்த. இந்த உலகம் ஒரு நேர்வழிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் ஒரு திட்டத்தை போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானில் என்னுடைய ஒரு மாற்று மத சகோதரருக்கு நான் குர்ஆனை அன்பளிப்பு கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு முடிவு, நான் நேசிக்கும் ஒரு மாற்று மத சகோதரர், அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் என்று. இங்கே இல்லையா, நாட்டில் இருக்கின்றாரா, இதோ கிட்டு மூலமாக அனுப்பிவிடுங்கள். ஆனால் அனுப்புங்கள். சகோதரர் சுட்டி காட்டினார்கள், மாறியது நெஞ்சம், மாற்றியது குர்ஆன். அருமையான ஒரு புத்தகம் அது, பெண்கள் சம்பந்தப்பட்டது. அந்த புத்தகமே என்ன, ஒரு பெண்களுடைய ஹல்கா, இது மாதிரி வகுப்புகள் நடக்கும். சகோதரிகள் வருவார்கள், பொறுப்பாளன் சொல்லுவார்கள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து கொடுப்பார். இந்த வசனத்தை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மனனம் செய்து நினைவில் வையுங்கள். அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இந்த வசனம் இருக்கும். உதாரணமாக ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார்கள், அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நான் உரத்த குரலில் பேசும் தன்மையினிடம் இருக்கின்றது, என்னால் என்னுடைய குரத்தை தாழ்த்த முடியவில்லை, நான் என்ன செய்வது என்று புரியவில்லை என்று அந்த பொறுப்பாளரிடம், அரபு நாட்டில் நடந்த சம்பவங்கள் இவைகள், அது உருதுவில் வந்து இப்போது தமிழில் வந்திருக்கின்றது. அப்பொழுது அந்த பெண்மணி, இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் அசௌத்தில் ஹமீர் என்ற
சூரத்து லுக்மானுடைய வசனத்தை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நிச்சயமாக குரல்களிலேயே மிகவும் கெட்ட குரல் கழுதையின் குரலாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற என்ற வசனத்தை சொல்கிறார். இது தினந்தோறும் நீங்கள் ஓதுங்கள், காலையிலும் மாலையிலும். இங்கு சொன்னபடி அந்த பெண்மணி வீட்டுக்கு செல்கிறார். இன்ன அன்கர் அல்ல சுபாத்தில் சவுத்துல் ஹம். எப்போதெல்லாம் குரல் உயர்த்துகிறதோ இந்த வசனம் வருகின்றது. ஒரு வாரத்துக்கு பிறகு சொல்லுகிறார், ஒரு மாற்றம். அண்டை வீட்டாரும் கேட்டு விட்டார்கள், இந்த சகோதரி வீட்டில் இல்லையோ, குரலே இல்லையே என்று மக்கள் பேசும் அளவிற்கு அவருடைய குரல் தாழ்ந்து விடுகின்றது. வீட்டில் பிள்ளைகளுக்கும் ஆச்சரியம், அது எழுதப்பட்டிருக்கிறது. கணவருக்கும் ஆச்சரியம். என்ன ஆச்சு? இந்த வசனம் அவரை தாக்குகிறது, அந்த தாக்கம் அவரை மாட்டுகிறது. குர்ஆன் வந்த நோக்கம் இதுதாங்க. அந்த புத்தகத்தினுடைய சம்பவங்களை ஒவ்வொன்றும் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய உற்றார் உறவுகளுக்கு அனுப்புங்கள். ஒரு சகோதரி சொல்கிறார், எனக்கு ஃபஜருக்கு எழுந்துக்க முடியவில்லை, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். எனக்கு ஃபஜர் ஒரு பெரிய பிரச்சனை, எழுந்துக்க முடியவில்லை. சூரத்து ஷூராவுடைய வசனத்தை சொல்லுகின்றார், நீங்கள் எழும்போது அவன் பார்க்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் அசையும் பொழுது, ஃபஜருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். கொஞ்சம் எழுந்துக்கு முயற்சி செய்வோம், அப்புறம் என்ன நடக்கும்? ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போமே, படுப்போம், தூங்கிடுவோம். இந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுடைய அசைவுகளை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது ஒரு விடுப்புணர்ச்சி வருகின்றது. அந்த வசனம் அவரை எழுப்புகின்றது, ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த சகோதரி ஃபஜரிலே ரெகுலர் ஆகிவிட்டார். இப்படி ஒரு 8-10 சம்பவங்கள் அந்த புத்தகத்திலே அந்த பொறுப்பாளர் இந்த சம்பவங்கள் உலகத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக அல் முஜ்தபா என்ற ஒரு குவைத்துடைய பத்திரிகையிலே கட்டுரை எழுத ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டுரையில் வந்த அந்த செய்தியை உருதுவிலே மொழியாக்கப்பட்டது. குர்ஆன் பர் அமல் என்ற ஒரு பெயரில் அந்த புத்தகம் வந்தது. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் ஐஎஃப்டி அது தமிழில் கொடுக்கின்றது. மாற்றியது குர்ஆன், மாற்றியது என்ன புக்கு பேர்? என்ன? மாறியது நெஞ்சம், மாற்றியது குர்ஆன். அருமை சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு 5-10 பண்புகளாவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரமலான் மாற்ற வேண்டும், உயர்த்த வேண்டும். என்னிடம் இருக்கின்ற தீமைகள் குறைய வேண்டும். ஆக பரப்புதல் ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. வத்தகுல்லாஹ் வஸ்மஊ வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்கள், அவனுக்கே செவி சாயுங்கள். அல்லாஹ் தனது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை. 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று தக்வா. அந்த தக்வாவுடைய வெளிப்பாடு என்ன? வஸ்மௌ, கேளுங்கள். அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். வஸ்மௌ, அதை தலையாணி போல தவிர்த்து விடாதீர்கள், ஒத்தி போடாதீங்க. வஸ்மௌ, கேட்டுக்கொண்டே இருங்கள், என்னுடைய ரப் என்ன சொல்லுகின்றான். இந்த பழக்கம் உங்களுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். அது என்ன? அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான். கேட்காத மக்களுக்கு தான், கீழ்ப்படியாத மக்கள் தான் நேர்வழிப்படுத்துவதில்லை, ஹிதாயத்தை கொடுப்பாங்க. வஸ்மவு வந்து விட்டால் ஹிதாயத்து கிடைக்கும். ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த ரமலானுடன் என்னுடைய குர்ஆனுடைய தொடர்பு அதிகரிக்க வேண்டும். நான் மாற வேண்டும், குர்ஆனுடன் நெருக்கம் அதிகமாக வேண்டும். அது ஒரு நண்பனாக, நான் விரும்பும் ஒரு நண்பனாக அதனுடைய ஹக்கை கொடுக்க வேண்டும். 5 புள்ளிகள் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கப்பட்டது. ஆக ரமலான் சம்பந்தமான இந்த விஷயங்கள், குர்ஆன் ஒரு நெருக்கம் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இது பொறுமையின் மாதம் என்று சொல்கிறார்கள். இன்று என்ன டிகிரியில் என்னோட பொறுமை இருக்கோ, ரமஜானில் அந்த டிகிரி கொஞ்சம் கூடணும். என்னென்ன மாற்றம்? ரமலானுக்கு பிறகு அந்த பொறுமை கூடணும். ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், இது பொறுமையின் மாதம் சொல்கிறார்கள். இது பொறுமையின் மாதமாகும்.
பொறுமையின் கூலி சுவனமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட பொறுமை? என்ன அர்த்தம்? ஓர் இறை நம்பிக்கையாளருக்கு அவன் இறை வழியில் உறுதியுடன் நிலைத்திருக்கவும் மன இச்சைகளை கட்டுப்படுத்தவும் நோன்புகளின் வாயிலாக இம்மாதத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒரு கட்டுப்பாடு, இந்த நஃப்ஸுக்கு ஒரு கட்டுப்பாடு. அது உணவு கேட்கின்றது, இல்லை என்று சொல்லுகின்றோம். அது தாகத்தை பானத்தை கேட்கின்றது, இல்லை என்று சொல்லுகின்றோம். இல்லை மட்டும் சொல்லவில்லை, இது இறை கட்டளை என்று சொல்லுகின்றோம். இறை கட்டளை இதுப்பா, இனி உனக்கு சாப்பாடு இல்லை, 14 hours ஒன்றும் கேட்காது. அந்த கட்டுப்பாடு அந்த நஃப்ஸுக்கு, அந்த ஆத்மாவுக்கு நாம் கொடுக்கின்றோம். அதன் மூலமாக பொறுமை வளர்கின்றது. இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக நாம் வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுக்கான பயிற்சியை இந்த பொறுமை நமக்கு அளிக்கின்றது. ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நோன்பு எனக்கு மட்டுமே, அஸௌமுலி, நான் தான் அது கூலி கொடுப்பேன், கணக்கில்லாமல் கொடுப்பேன். அந்த பொறுமையுடைய பாடத்தை படித்த மக்களுக்கு கணக்கில்லா கூலி இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நோன்பு ரமலான் உடைய இன்னொரு முக்கிய சிறப்பு அம்சம் என்ன? கொடை மாதம். இந்த மாதத்தில்தான் இதய கதவுகளை அல்லாஹ் தஆலா திறந்து விடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக கொடை கொடுக்கும் மக்களாக இருந்தார்கள். சொல்கிறார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் வேகமாக வீசும் காற்றை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்குவார்கள். இந்த இடத்தில் இந்த பாடம் நமக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது. பொருளாதார உயர்வுக்காக ஒரு நாட்டை விட்டு வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பொருளாதார உயர்வை கொடுத்திருக்கின்றான். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பொருளிலே பிறருடைய ஹக் இருக்கின்றது. ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மாலூம், அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்களுடைய பொருளிலே உரிமை இருக்கின்றது, பிறருடைய உரிமை இருக்கின்றது. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்பவர்களுக்கு உரிமை இருக்கின்றது, இல்லாமல் இருக்கிறார்களே மெஹ்ரூம், அவர்களுடைய உரிமை இருக்கின்றது. அந்த உரிமைகளை, அவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய பொருளும் என்னுடைய பணத்தில் இருக்கின்றது. ஆக கொடை மாதம். இந்த மாதம் சமுதாயத்தில் உள்ள ஏழைகள், தேவையுள்ளோர் மீது அனுதாபமும் பரிவும் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, சற்று நீங்கள் உங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாங்குகிற பொருட்களுடைய சற்று தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சற்று பணத்தை சேமித்து உங்களுடைய உறவுகளில் இருக்கின்ற ஏழைகள், இயலாதவர்கள், எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இது கொடை மாதம். நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான அழகான வாய்ப்பு இது. இத்தகுன்னார் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். ஒலோபி ஷிக்கி தம்ரா, பாதி பெரித்த படம் இருந்தாலும் சரியே, கொடை கொடுத்து நீங்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். ஆக கொடை மாதமாக இது இருக்கிறது. கொடையிலே 2 இருக்கின்றது. ஒன்று ஃபர்லு, இன்னொன்று நஃபில். ஜகாத் இறை கட்டளை, இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்று. இது பொருள் வழி வணக்கம், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையுடன் இணைத்து சொல்லுகின்றான். அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், இணைத்தே சொல்லுகின்றான். இதனுடைய அர்த்தம் பரிசுத்தம் அடைதல், ஜக்கா தூய்மையாக்குதல், வளர்ச்சி அடைதல், 2ம் இருக்கின்றது. பொருள் தூய்மை, பொருள் வளர்ச்சி. எவருடைய பொருள் தூய்மை அடைய வேண்டும் விரும்புகிறார்களோ, வளர்ச்சி அடைய வேண்டும் விரும்புகிறார்களோ, அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஆதாரம் என்ன? இந்த வசனத்தை பாருங்கள். ஒரு அருமையான வசனம் இது. மக்களுடைய பொருள்களுடன் கலந்து பெருக வேண்டும் என்பதற்காக நீங்கள் வட்டிக்கு விடும் பணம் அல்லாஹ்விடத்தில் பெருகுவதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் உவப்பை பெற வேண்டும் என நாடியவர்களாய்
நீங்கள் வழங்கும் ஜக்காத் அதனை வழங்குவோர்தான் உண்மையில் தம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்று சூரத்துல் ரூம் 30வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆக பணப்பெருக்கம், பண வளர்ச்சி இஸ்லாத்தின் பார்வையிலே ஜக்காத்தில் இருக்கின்றது. ஆக நம்முடைய பணம் தூய்மை அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் திட்டமிட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இதை பற்றி ஒரு தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். ஜக்காத்தை யார் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் கடமையாக இருக்கிறதோ ஜக்காத் கடமையாகும் அளவிற்கு செல்வம் இருக்க வேண்டும். அச்செல்வத்திலே ஒரு ஹிஜ்ரி ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும். அச்செல்வத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். எவரிடம் 85 கிராம் தங்கம் அல்லது 595 கிராம் வெள்ளி இருந்தால் 2% ஜக்காத் கொடுக்க வேண்டும். ரொக்கமோ இல்லை இந்த பொருட்களோ இதற்கு நிகரான பணமோ இருந்தால் அவர், இது ஒரு அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு முன் வைத்து வைக்கிறேன். ஃபிக்கு சுன்னா புத்தகம் இருக்கின்றது, அதில் விளக்கம் இருக்கின்றது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜக்காத்தை பற்றியான ஒரு சம்பூர்ணமான வசனம் இது. யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும்? சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம். 8 வகையான மக்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். யாரெல்லாம் அவர்கள்? இந்த தான தர்மங்கள் எல்லாம் வசனம் இது. ஏழைகள், வறியவர்கள், இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் பங்கிடவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் உள்ளங்கள் இணக்கப்பட வேண்டியவர்கள் ஆகியோருக்கு, பிடரிகளை விடிப்பதற்கு, கடனாளிகளுக்கு மற்றும் இறை வழியில் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் உரியனவாகும். இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட கடமையாகும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தோனும் நுண்ணறிவாளமாக இருக்கின்றான். 8 கேட்டகரிங்க. இன்னமல் சதகாத்து லில் ஃபுகராய், ஏழைகள், வறியவர்கள். தான தர்மங்களை வசூலிக்கும் என்ற அர்த்தம் என்ன? ஜக்காத்துடைய கலெக்டிவ் சிஸ்டம் இருக்கணும். யார் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ, அந்த இன்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறாங்களோ, அவர்களுடைய சம்பளமும் ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், உள்ளங்கள் இணக்கப்பட வேண்டியது. இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் இணக்கப்பட வேண்டும், கொடுக்கலாம். அந்த பிடரிகள், அதாவது அடிமையாக இருந்த மக்களுக்கு விடுவிப்பதற்கும், கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும், இறை வழியில் செலவு செய்வதற்கும், பயணத்தில் இருக்கும் மக்களுக்கும் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று சொல்லுங்கள். ஆக மிக அதிகமாக முதலாக வருவது இந்த 2 கேட்டகரி. நம்முடைய அடிக்கடி இறை வழியில் செலவு செய்வோம் ஒரு 3 கேட்டகரி. கடனாளிகள் இருந்தாலும் உங்கள் உறவினர்கள் கொடுக்கலாம். இவ்வாறாக நாம் ஜக்காத்தை திட்டமிட்டு கொடுக்க வேண்டும். ஜக்காத் கொடுக்காத மக்களுக்கு அதே சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம். ஒரு நாள் வரும், அந்நாளில் இதே தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு பிறகு அவற்றால் அவர்களின் நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இவைதான் நீங்கள் உங்களுக்காக சேர்த்து வைத்திருந்த கருவூலங்கள். எனவே நீங்கள் சேகரித்து வைத்திருந்த செல்வங்களை சுவையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்கவில்லையோ, பொருள் இருக்கின்றது, நிசாப் இருக்கின்றது, அளவு வந்து விட்டது, கொடுக்க மனசு வரவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்க வேண்டும். நாம் திட்டமிட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். கடைசி அடுத்தபடியாக சகோதர சகோதரிகளே, ரமலானிலே இன்னொரு முக்கியமான விஷயம், சில சிறப்பு தொழுகைகள் பேணப்பட வேண்டும். அதுக்கு பிரதானமாக இருப்பது என்ன? தராவி தொழுகை இருக்கின்றது. தராவி தொழுகையை பயபக்தியுடன் ஆர்வத்துடன் தொழுங்கள். நம்முடைய பிரச்சனை ஒன்று இருக்குது, கிராஃப் இறங்கும். அப்படியே முதல் ஒரு வாரத்தில் வந்து நல்லா ஹை பிச்சில் இருப்போம், கொஞ்சம் டவுன் ஆகும், திரும்ப 21ஆம் தேதி தாக்கு இரவுகள், ஒற்றை இரவுகள் கூடும். அது இல்லாமல் நாம் தராவி தொழுகை பேணுதலும் தொழ வேண்டும். இது சிறப்பு தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இரண்டாவதாக தஹஜ்ஜுத் தொழுகை.
சஹருக்கு எழுந்துக்கிறோம், ஒரு 10-15 நிமிஷம் முன்னால் எழுந்து தனிமையில் இறைவனுடன் மன்றாடுவது, பேசுவது. மூன்றாவதாக ஒரு லேசான விஷயம்தான் இஷ்ராக் தொழுகை. யாருக்கெல்லாம் 10 மணிக்கு அலுவலக பணி தொடங்குகிறதோ அவர்களுக்கு இது வாய்ப்பு இருக்கின்றது. 5 மணிக்கு இஷ்ராக் தொழுகை உங்களுக்கு முடிந்துவிடும். அதற்கு பிறகும் உங்களுக்கு 4 மணி நேரம் கிடைக்கின்றது உறங்குவதற்காக. ஆக இஷ்ராக்குடை பற்றி பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரேனும் ஒருவர் சுப தொழுகையை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு சூரிய உதயம் வரை அதே இடத்தில் அமர்ந்தவராக ஜிக்ரு செய்து கொண்டிருந்து பின்னர் சூரிய உதயத்திற்கு பின்னர் 2 ரக்காத் நஃபில் இஷ்ராக் தொழுதால் அவர் ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மை பெற்றுக் கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகள் அவர்கள் அமர்ந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அந்த இடத்திலே அமர்ந்து சூரியன் உதயமாகிற நேரத்தை அமர்ந்து ஜிக்ருடன் கழிந்து 2 ரக்காத் தொழுதால் அவர்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கும். இது லேஸ், இது இன்ஷா அல்லாஹ். ஒரு சிறிய மாற்றம், ஒரு பிரேக் த்ரூ. நான் மாற வேண்டும், ஒரு படி மேலே செல்ல வேண்டும், நான் செய்ய வேண்டும். அதில் பெரிய ஹயர் என்னன்னா, ஒரு நாள் ஒரு ஜூஸ் முடிச்சிடலாம். நீங்கள் 1 மணி நேரம் இருக்கும், ஃபஜருக்கு பிறகு 1 மணி நேரம், 45-50 மினிட்ஸ் ஒரு 1 மணி நேரம் ஜூஸ் முடிச்சிடலாம். மற்ற நேரங்களில் நீங்கள் குர்ஆனை பற்றி சிந்திப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம், இந்த நேரத்தையும் ஒதுக்கலாம். ஆக இது சிறப்பு தொழுகை பற்றி நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கின்றேன். அடுத்தபடியாக இறுதி 10 நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாட்களுக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், புனித ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களை அடைந்து விட்டால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் அதிகம் விழித்தெழுந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். உறங்குபவர்களையும் எழுப்புவார்கள். முழு ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் இறை வழிபாட்டை பேணுவார்கள். வீட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எழுப்பிவிடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இறுதி 10 நாட்களுடைய முக்கியத்துவத்தை இங்கே சொல்லப்படுகின்றது. அந்த 20 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ரமலானிலே இறுதி 10 நாட்களில் ஏத்திகாஃபும் இருந்து வந்தார்கள். சகோதரர் சுட்டி காட்டினார்கள். யாருக்கு முடியுமோ, 10 நாட்கள் முடியவில்லையா, வீக்கெண்ட் 2 நாட்களா, ஓகே. ஒரு மாற்றம், இறைவனுடன் நெருக்கம் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த 2 இரவுகள் மூலமாக பள்ளிவாசலில் அமர்ந்து குர்ஆனை ஆய்வு செய்வது, சிந்திப்பது, உபரி தொழுகளை தொழுவது. நாம் நினைச்சிட்டே இருப்போம் 50 ரக்காத் தொழுவேன் என்று, முடியாது, நேரமே கிடைக்கல. ஏத்திகாஃப் ஒரு அழகிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. 48 hours அட் மாஸ்க் வீக்கெண்டில். இவ்வாறாக ஏத்திகாஃபுடைய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. அதே 10 நாட்களிலே நமக்கு இருக்க மிகப்பெரிய பரிசு என்ன? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த அல்லாஹ் சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது இறுதி 10 நாட்களுடைய ஒற்றை இரவுகளை தேடுங்கள். இவ்வாறாக துஆ கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், இன்ன இரவு லைலத்துல் கத்ர் என்றால் நான் அல்லாஹ்விடம் என்ன கேட்பது? கூலி, இவ்வாறு கேள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மிகவும் மன்னிக்கக்கூடிய, நீ மன்னிப்பை விரும்புகின்றாய், ஆகவே நீ மன்னித்து விடுவாய். அருமை சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் பாவம் செய்பவர்களே. நம்முடைய கணக்கில் பெரிய பாவங்கள், அதாவது நம்முடைய கணக்கில் நிறைய பாவங்கள் இருக்கின்றன. குல்லு பனி ஆதமுன் கத்தாவூன், ஆதத்தின் ஒவ்வொரு மகனும் தவறு செய்பவனே. வ ஹைருன் கத்தாவூன தவ்வாபூன், தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார்? தௌபா செய்பவர்கள், பாவ மன்னிப்பு கோருபவர்கள். ஆக இதெல்லாம் அழகிய வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். லைலத்துல் கத்ரிலே இந்த துஆவை கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவ் துஹிப்புல் அஃவ் ஃபஅஃபு அன்னி. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
பாவ மன்னிப்பின் பிரார்த்தனை மாதமாக இது இருக்கின்றது. குறிப்பாக சில நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்புக்கான நேரங்கள், பிரார்த்தனை நேரங்கள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும். நாம் அனைவரும் தவறு செய்பவர்கள். அல்லாஹ் தஆலா மன்னிப்பவன், அவன் கஃபூர், அவன் மன்னிப்பவன். சொல்கிறார்கள், ஃபைன்னி அதூபு ஃபீ யௌமின் மியத்து மர்ரா, ஒவ்வொரு நாளும் நான் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று யார் சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எந்த கணக்கு? ஆக இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இஃப்தார் நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பாளி கேட்கும் துவா பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், நிராகரிக்கப்படுவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக அருமை சகோதரர்களே, இந்த அனைத்து வாய்ப்புகளையும் கொண்டு ரமலான் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போது பதில் நம்மிடம்தான் இருக்கின்றது. நான் எங்கே இருக்கின்றேன்? அடுத்ததாக, இது போராளிகளின் மாதம். சுட்டிக்காரக சகோதரர், பத்ர் யுத்தம் நடந்தது ரமலானில் தான், மக்கா வெட்டி நடந்தது ரமலானில் தான். இது தொய்வோ சோம்பேறியாக்கும் மாதமும் அல்ல. நாம் அதை தவறாக பயன்படுத்திக்கிறோம். இது போராளிகளுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வீரர்களை உருவாக்குகின்றார். நரகத்திலிருந்து விடுதலை பெறுமாறு. அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். பயிற்சி மாதம். என்னுடைய உரையுடைய இறுதிக்கு நான் வருகின்றேன். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமலானுக்கு முன் ஒரு வாரம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இருக்கும், இல்லாட்டி சனிக்கிழமை இருக்கும். இந்த 6 நாட்களில் என்னென்ன செய்யணும்? ஒரு பிளானிங் செய்ய வேண்டிய, திட்டம் செய்ய வேண்டும். முதலில் தயாராகுவது. நான் மன ரீதியாக, உள ரீதியாக, உடல் ரீதியாக எல்லா நிலைகளிலும் ரமலானை வரவேற்பதற்கு தயாராக வேண்டும். இது நாம் ரமலானுக்கு முன் செய்ய வேண்டியவை. நமக்கு தேவையான மெடிக்கல் டெஸ்ட் என்னென்ன செய்யணுமோ ரமலானுக்கு முன் முடித்து விட வேண்டும். பர்ச்சேசிங், சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து ட்ரெஸ் வர. ரம்ஜானில் நோ மோர் சூப்பர் மார்க்கெட். சகோதரிகளுக்கு சொல்லிடணும், யாரும் போயிடாதீங்க சூப்பர் மார்க்கெட். இப்போ 6 நாளில் போயிட்டு வந்துடும். ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும். ரம்ஜானில் நீங்கள் வாங்க வேண்டியது வெஜிடபிளும் மட்டன், சிக்கன், அவ்வளோதான். மற்ற அனைத்தும் நீங்கள் கொண்டு வந்து விடுங்கள். ரமலான் சூப்பர் மார்க்கெட்டுடைய நேரம் அல்ல. இன்றைய கார்ப்பரேட் வேர்ல்டு அதை ரமலானை ஒரு மார்க்கெட்டிங் டூலாக பயன்படுத்துகிறது. நேற்றுலேருந்து பேப்பரில் பார்க்குறீங்கல்ல, half of pages, special offers, ரமலான் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். ஏதோ ரமலான் ஒரு சாப்பிடுவதற்கு வந்த மாதமாக, ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதமாக மாற்றி விட்டார்கள். அல்லாஹ் ஷைத்தான் அதில் மிகப்பெரிய வெற்றியை கண்டு விட்டான். இல்லை, சே நோ டு திஸ், இல்லை முடியாது. நாம் அங்காடிகளில் சுட்டுவதற்காக ஒரு நிமிடமும் கொடுக்க மாட்டோம் ரமலானில். தேவையான அத்தியாவசியமான பொருட்களை தவிர அனைத்தும் இந்த ஒரு வாரத்தில் முடித்து விடுங்கள். ஆல் நெசசரி ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ். இது ரமலானுக்கு முன் நாம் செய்ய வேண்டியவை. திட்டமிடுங்கள். இன்று சென்ற வீட்டில் இன்று மாலையிலிருந்து துவங்கி விடுங்கள். நாம் ரமலானிலே அங்காடிகளுக்கு செல்ல மாட்டோம். தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த வாரத்தில் வாங்கிவிடுவோம். ட்ரை டு அவாய்ட். இது இன்றைய காலகட்டத்துடைய இன்னொரு பெரிய ஒரு முசீபா, கார்பரேட் இஃப்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு கம்பெனி ஒரு கார்பரேட் இஃப்தார். அவர்கள் 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டலில் கார்பரேட் இஃப்தாரை வச்சு அங்கே நீங்கள் சென்று பார்த்தால் ஒன்றும் இருக்காது.
ஃபஸ்ட்டு நாவடக்கத்துக்கு அங்கே தடை, யாரும் பேசிகிட்டே இருக்கிறது அவரை பற்றி இவரை பற்றி. இரண்டாவது அங்கு நிறைய சாப்பிடுவது. மகரிப் தொழுவதற்கு அவங்க வாய்ப்பு இல்லை, சிரமப்பட்டு மகரிப் தொழுகை நடக்கும். அதற்கு பிறகு தராவி இஷா சொல்லவே தேவையில்லை. இல்லா மாஷா அல்லா தவிர்க்க முடியாது. என்னுடைய கம்பெனியுடைய சிஇஓ அழைக்கின்றார், நான் போய் முகத்தை காட்டி தான் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம், தட் இஸ் எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. ஆனால் மேக்ஸிமம் லெட் அஸ் அவாய்ட் இட். சோஷியல் இஃப்தார், ஃபேமிலிஸ், இந்த ஃபேமிலி இந்த வாரம், அவங்க ஃபேமிலி அடுத்த வாரம், இப்படியே ரம்ஜான் முழுவதும் ஒவ்வொருவரும் நாம் அவர் நம்மளை அழைப்பது, இவர்கள் அவரே, இதற்காக தான் ரமலான் வந்தது. ஹோட்டல்கள் இடம் இல்லை, நேரம் இல்லை, அதை ஃபுல்லி புக். நோ, சே நோ டு திஸ். இது முடியாது, சொல்லிருங்க. இபாதத்துடைய மாதம் இது, நம்மை மன்னிக்கவும். ஆனால் அதே நேரத்தில் அங்கு சென்று அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய நினைவூட்டல் கொடுக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதா, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக நோக்கம் சார்ந்த இஃப்தாராக இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு ஃபெஸ்டிவல் இஃப்தாராக இருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகளே, ப்ளீஸ் இந்த மூன்றாவது புள்ளியை கவனியுங்கள். ஹெவி இஃப்தார் ப்ரிப்பரேஷன் அட் ஹோம். நம்முடைய சகோதரிகள் இஃப்தாருடைய 2 மணி நேரம் முன்ன எங்கே இருப்பாங்க? எங்கேஜ் இருப்பாங்க? யூனுஸ் பாய், கிச்சனில் தான் இருப்பாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் தெம். லிமிட்டட் இஃப்தார் ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி ஆகிடணும். மற்ற நேரத்தை இபாதத்துக்காக, குரானுக்காக, ஜிக்கருக்காக, உபரி தொழுகைகளுக்காக கொடுங்க. இது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. நாம் நிறைய கெஸ்ட்டை கூப்பிடுறது, 10 விதமான பொருட்களை அவர்கள் தயார் செய்வது, 2 மணி நேரம் கிச்சனில் இருப்பது. என்ன ஜி, யூ அக்ரி வித் மீ? என்ன ரஹீம் பாஷா பாய், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் கிச்சனில் டைம்? சொல்லுங்க பாய். 1/2 அன் ஹவர் ஓகே? என்ன பாய் பெண்கள் இல்லை கூட இருக்கணுமா? என்ன ஜி, 1/2 அன் ஹவர் பார்த்தாதா? சத்தம் வரலையா ஜி? லெட் அஸ் டிசைட் டுடே. தயவு செய்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். 2 விதமான சமோசா, 2 விதமான கஞ்சி, அது இது சொல்லி 2 hours கிச்சனில். லெட்ஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம். பி சீரியஸ் இன் திஸ் மேட்டர். ஒரு கஞ்சி இருக்கணும், ஒரு வடை ஏதாவது இருக்கணும், பிடிச்சிருங்க. சாதிக், என்னாச்சு, எவ்வளோ நேரம் உங்கள் வீட்டில் வரல சொல்லலாம் நீங்கள்? 1/2 அன் ஹவர். சகோதரிகள் ஓகேயா? அங்கேயே சத்தம் வரல. பிரச்சனை அங்கே தானோ? நான் உங்கள் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறேன். அஜி சாதிக் கேளுங்க, உங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்கணுன்ட்டு கேளுங்க பாய். ஓ, அங்கே இருக்காங்களா? நீங்களும் தப்பிச்சிங்க. என்னம்மா 1/2 அன் ஹவர் போதுமான்னு கேட்குறேன். 1 ஹவர் வேணும். 1 ஹவர் சரி பாய், நமக்கு நல்லது தான் கூட இருந்தா. ஆனால் ஐ எம் டாக்கிங் இன் ஃபேவர் ஆஃப் தேம். மேக்ஸிமம் 1 ஹவர். ஜி, நீங்கள் தான் டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க டைம். நேரம் வந்து இதற்காக ரமஜான் வரவில்லை. லெட் அஸ் பி வெரி சீரியஸ். நாம் தேவையில்லாமல் ரமலானுடைய இந்த சிறப்பு நேரங்களை தவறாக, அல்லாஹ் விரும்பாத இடத்தில் இல்லை, விரும்பிய தவறான இடத்தில் பயன்படுத்துகிறோம். ஆக வித்தின் 1 ஹவர் இந்த கிச்சன் ஷுட் பி க்ளோஸ். 5 மணிக்கு போனால் 6 மணி, 4 மணிக்கு போனால் 5 மணி, அந்த அளவுக்கு தான் வந்து ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். ஆக லெட்ஸ் சே நோ டு ஹெவி இஃப்தார் ப்ரிப்பரேஷன்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் இது நடக்கிறதில்ல எனக்கு தெரிஞ்சு. பட் இது ஒரு முக்கியமான, இது ஒரு பெரிய பிரச்சனை. இஃப்தார் நேரத்தில் டிவி ப்ரோக்ராம், சஹர் நேரத்தில் டிவி ப்ரோக்ராம், பயான் கல்ச்சர், நம்முடைய சிந்தனை. இப்போது புதுசாக வந்துருக்கிறது வாட்ஸ்அப், 1/2 அன் ஹவர் லெக்சர். இதிலேயே நம்முடைய கவனம் போகிறது காரணம் தனிப்பட்ட முறையில் நானும் குர்ஆனும்
தனிப்பட்ட முறையில் நானும் என்னுடைய ரப்பும், தனிப்பட்ட முறையிலே நானும் என்னுடைய உபரி தொழுகைகளும் குறைந்து விட்டது. இந்த இடங்கள் அதற்காக நிரப்பப்படுகின்றன. Okay, let's avoid these things. இந்த கார்ப்பரேட் இஃப்தார், சோஷியல் இஃப்தார், வீட்டுடைய அதிகமான ப்ரிப்பரேஷன்ஸ் மற்றும் ரமலான் டிவி சேனல்ஸ். ஆக என் அருமை சகோதர சகோதரிகளே, கடைசி ஸ்லைடு இது. இந்த முழு ரமதான் மாதம் நோன்பு மாதமாக இருக்கின்றது, திருக்குர்ஆனுடைய மாதமாக இருக்கின்றது, பொறுமையின் மாதமாக இருக்கின்றது, கொடை மாதம், சிறப்பு தொழுகை மாதம், லைலத்துல் கதருடைய மாதம், தௌபா இஸ்திக்ஃபாருடைய மாதம், முஜாஹிதீன்கள் போராளிகளின் மாதம், நரக விடுதலை மாதம், பயிற்சி மாதம். ஒட்டுமொத்தமாக இது சுவன மாதம். எவர்கள் இந்த மாதத்தில் சுவனம் அடையவில்லையோ அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபித்திருக்கிறார். ஆக சுவன மாதத்தின் பக்கம் நாம் செல்லிருக்கின்றோம். சுவனம் அடைவதற்காக முயற்சி செய்வோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah. இறைவா, நம் அனைவருக்கும் சுவனத்தை வழங்குவாய். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான். இறைவா, நம் அனைவருக்கும் ரமலானை வழங்குவான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.